எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசு மாத்திரமே இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களில் நாம் கவனிக்கத்தக்கதாய் பூரணமுள்ள ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற எல்லாரையும் நம்ம கவனித்து பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாம் கவனிக்கிறவர்களில், நம்ம பார்க்குறவங்களில் அவர் தான் பூரணமானவர். எல்லாரிடத்துலையும் குறைகள் இருக்கும். ஊழியக்காரவங்க சிலர் நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக நினச்சிருப்போம், நம்ம நெருங்கி போகும்போது சில குறைகளை நம்ம பார்ப்போம். அல்லது அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அது நல்லதாகவே இருக்கும், ஆனால் நமக்கு அது ஒத்து வராமல் இருக்கும். சிலது தீமை செய்வாங்க, சிலர்கிட்ட சில குறைகள் இருக்கும். இப்படி எல்லாரையும் கவனிக்கும்போது எல்லாரிடத்துலையும் ஒவ்வொரு மிஸ்டேக் கண்டிப்பாக இருந்தது இருக்கும். ஆனால் நாம் கவனிக்கத்தக்கவர் ஒருவர் மாத்திரமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நாம் தாராளமாய் கவனிக்கலாம். அவருடைய சுபாவத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலேயும் ஒரு பழுது ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் இங்கு எபிரேயரை எழுதினவன் மூலமாக ஆண்டவர் சொல்லித் தருகிற வார்த்தை என்ன? இயேசுவையே நீங்கள் கவனித்து பாருங்கள், அவரையே நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் மாத்திரமே கவனத்திற்குரியவர், நாம் பின்பற்றுவதற்கு உரிய ஒரே ஒரு தெய்வம். அப்போ இயேசுவின் இடத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. எதை நாம் கவனிக்கணும்னா நிறைய கவனிக்கலாம். அவருடைய தாழ்மையை கவனிக்க முடியும், அவருடைய பொறுமையை கவனிக்க முடியும், அவர் காத்திருக்கிற அனுபவத்தை நாம் கவனிக்க முடியும், அவருடைய ஜெப வாழ்க்கையை நாம் கவனிக்க முடியும், நிறைய அவருடைய பரிசுத்தத்தை கவனிக்க முடியும், அவருடைய பாடுகளை சகித்ததை நம்ம கவனிக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மூலத்தனமாக இருந்தது என்னன்னா, அவருடைய ப்ரேயர் லைஃப், அவருடைய ஜெப வாழ்க்கை மிகவும் கவனிக்கப்படத்தக்கதாக இருந்தது. இயேசுனுடைய வாழ்க்கையே அந்த ஜெபத்தினால தான் அது அதிகமாக இயேசு அதை கடந்து போக பண்ணினார். ஊழியத்துடைய ஆரம்பத்திலையும் அவர் ஜெபத்திலே தொடங்கினார், ஊழியத்தினுடைய கடைசிலையும் அவர் ஜெபத்திலே தான் முடித்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறது என்னதுன்னா, இயேசுனுடைய ஜெபத்தின் வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போம். அதான் இன்றைய செய்தி. ஆண்டுடைய ஜெப வாழ்க்கையை கவனிப்போம், கவனிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. அவர் ஜெபிக்கவே முதலாவது அவசியம் இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவே அவசியம் இல்லாத ஒரு நபர். அவரே மூன்று தெய்வங்களாக, மூன்றில் ஒருவராக இருக்கிறதில் முக்கியமான ஒரு இடத்தை சேர்ந்தவர். 3 பேருமே முக்கியமானவங்க. ஆனால் இவர் எப்படின்னா, பிறருக்கு தன்னை வெளிப்படுத்துறதுல அல்லது கிரியைகள் நடப்பிக்கிறதுல மிகவும் முக்கியமானவராக இருந்தார். பிதாவினிடத்தில் இருந்து, சிந்தனைகளிலே பிதாவினிடத்திலிருந்து ஒன்று தோன்றும், ஆவியானவர் செயல்படுத்துவார். ஆனால் இதுக்கு நடுவில் மீடியேட்டராக இருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்டால் தான் கிரியை நடக்கும். அப்போ இவரும் முக்கியமான இரட்சகராய், தேவனாய், குமாரனாய் இருந்தும் பூமிக்கு அவர் வந்தார். வந்தும் இவரே ஒரு கடவுள், இவரே தேவன், இரட்சகராகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர் பிரேயர் லைஃப் அதிகமாக வச்சுக்கிட்டாரு. இவர் ஒரு தெய்வம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் ஜெபித்தார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் இருந்த இடம் பூமி. லேலூயா. பூமியில இருந்ததுனால அவர் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இருந்தார். இன்னொன்று, நம்ம ஜெபிக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை நமக்கு மாதிரியாய் காண்பித்து போனார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு பிரேயர் லைஃப்
முக்கியமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் சொல்லும்போது பச்சை மரம் பட்டை மரம்னு ரெண்டு சொல்லுவார். அவர் சொல்லுவார், பச்சை மரத்துக்கே இந்த பாடானால் பட்டை மரத்துக்கு என்னவோ சொல்லிட்டு சொல்லுவார், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு தான் இந்த வேடை சொல்வார். அப்போ பச்சை மரம் நானே ஜெபம் பண்ணி ஜெபத்தில் என்னை பாதுகாத்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், இந்த பூமியில் என்னை காப்பாற்ற. நான் இப்போ பிதாவினுடைய சமூகத்துக்கு நான் போக போகிறேன், என்னை சிலுவையில் அடிக்க போகிறார்கள், நான் 3ஆவது நாள் உயிரோடு எந்திரிச்சு போயிடுவேன். ஆனால் பூமியில் இருக்கிற நீங்கள், பிள்ளைகளே நீங்கள், குடும்பத்தை வச்சிருக்கிற நீங்கள், நீ பட்டை மரம், நீ மண்ணிலே பிறந்தவன், உனக்குள்ள எந்த தெய்வ சக்தியும் இல்லை, உனக்குள்ளே பாவ சுவாபம் இருக்கிறது, நீ வஞ்சிக்கப்பட்டவன், நீ பலவீனன், நீ பட்டை மரம், நீ ஜெபம் பண்ணலைன்னா நீ உன்னை எப்படி காத்துக்கிருவ? எனக்காக அழுகிறத விட்டுரு, என் பொழப்ப விட்டுரு. நான் என்னை என் ஜீவனை என்னால் கொடுக்க முடியும், எடுக்க முடியும், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். என் ஓட்டத்தையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி உலகத்தை ஜெயிச்சு நான் போக போகிறேன். நீங்கள் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி உன்னை காப்பாற்றிக்க அப்படின்னு ஆண்டவர் கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தை. நான் இருந்து உன்னை எவ்வளோ காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு ஜெபம் உன்னை என்ன பண்ணும்? காப்பாற்றும். நீ ஜெபிக்கிற இடத்துல நான் இருப்பேன். நான் வேணும்னா நீ ஜெபம் பண்ணி ஆகணும், நான் காப்பாற்றினா ஜெபம் பண்ணி ஆகணும், நான் இயங்கணும்னா, நான் ஆப்ரேட் ஆகணும்னா நீ ஜெபம் பண்ணி ஆகணும். அதனால நீ ப்ரேயர் பண்ணு, ப்ரேயர் தான் முக்கியம், ப்ரேயர் தான் உன்னுடைய சுவாசம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கடைசியாய் சொல்லிட்டு கடந்து போட. அல்லேலூயா. அப்படியானால் இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையை நாம் கவனித்திருப்பது ரொம்ப ரொம்ப மிகவும் நல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய ஜெபத்தை குறித்து வாழ்ந்து முடித்த பரிசுத்தவான்கள் நிறைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லுகிறார், அவர் சொல்கிற வார்த்தை, ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்கிற ஒருவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் மூச்சு, மூச்சு, பிரீத், சுவாசம், பரிசுத்த ஆவியானவர். அந்த சுவாசத்தை இயங்க பண்ணுகிறது ஜெபம். அப்படியானால் ஒரு மனுஷன் ஜெபித்தால் மட்டும்தான் அவருடைய ஆன்மீக சுவாசத்தை அவன் விட முடியும். ஒரு ஆளுக்கு மூச்சு திணறல், கொரோனால மூச்சு திணறல் வந்துருச்சு, வந்து செத்தாங்க. லங்ஸில் கேன்சர் வருது, மூச்சு திணறல் வந்து சாவுறாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கி சாவுறாங்க, மூச்சு திணறல். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் உயிரோட ஆவியில் இருக்க வேண்டுமானால் மூச்சு திணறல் இல்லாத நல்ல சுவாசம் வேண்டும். இந்த நல்ல சுவாசம் என்பது பிரேயர் லைஃப். ஜெபிக்கிறவன் தான் கர்த்தருக்குள் சுவாசம் விடுகிறவன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரே இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் எல்லாம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுக்காக எல்லாத்தையும் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். இந்த ஜெபந்தான் மேலே இருந்து அதை கீழே என்ன பண்ணுமா? கொண்டு வருமா. ஒரு கீ, ஒரு பெரிய பொக்கிஷ சாலையினுடைய திறவுகோல். நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் மேலே ஆயத்தமாக இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் மேலே ஆயத்தமாக இருக்கிறது, உங்கள் தொழிலின் ஆசீர்வாதம் மேலே ஆயத்தமாக இருக்கிறது, உங்கள் கிருபைகள் ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுடைய ஊழியத்தின் வளர்ச்சி ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுடைய எதிர்காலம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கறது, தட்டுறது, தேடுறது எல்லாமே பிரேயர். அப்போ அவர் சொல்ற வார்த்தை, உனக்கான எல்லாம் மேலே இருக்குது, நீ ஜெபம் பண்ணி அதை வரவழைச்சு நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுகிற. மத்தியிலே வாழ்கிற ஜேம்ஸ் ஊழியங்களின் ஸ்தாபகர் அவர் சொல்லும்போது, ஜெபம் என்கிற கருவறையிலிருந்து பிறக்கிற ஊழியமே நிலை நிற்கும், பெருகும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒரு ஊழியம் செய்யலாம், நல்லா கவனிங்க. சின்ன சின்ன ஊழியம், சண்டே கிளாஸ் ஊழியம், கிராம ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், சபை ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஊழியங்களில் வித்தியாசம் இருக்கிறது. இது எல்லாம் எங்கிருந்து பிறக்கணுமா? ஒரு டெஸ்ட் பேபியை போல் அது பிறக்கக்கூடாது. அது கருவறையிலிருந்து பிறந்தால் அந்த ஊழியம் நிற்கும். அப்படின்னா புரியுது அவங்களுக்கு? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாட்டு உண்டாகணும், ஒரு பாரம் உண்டாகணும், அது ஊழியமா மாறும். இந்த இன்னார ஊழியம் செய்கிறாங்க நாங்களும் செய்வோம் அப்படின்னு செய்யறதுலாம் நிற்காது. இவர்கள் அப்போஸ்தலர்லாம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தவன் எழும்பி சொல்வான்,
அப்படியே கமாலியல்னு நினைக்கிறான். எந்திரிச்சு சொல்லுவான், இவங்களை அடித்து கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த அப்போஸ்தலர்லாம் வெளியில் விட்டுரு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யூதாஸ் என்கிற அந்த யூதாஸ் இல்லை, வேற ஒரு யூதாஸ், அவன் ஒருத்தன் எழும்பினான். அவன் தன்னுடைய பலத்தினால கொஞ்ச நாள் ஒரு 400 பேரை சேர்த்து கொண்டான். அடுத்து அவன் நிலை நிற்காமல் அவனும் பின்மாறி போய்விட்டான், அவன் மடிஞ்சு போயிட்டான், அவனை நம்பினவர்களும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அடுத்து சொல்றாரு, இன்னும் ஒருவன் எழும்பினான், அவன் ஒரு 300-400 பேரை சேர்த்தான், அவனும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். இதுல ஊழியத்தை குறிப்பிடுகிறது. சொல்லிட்டு சொல்றாரு, இது கர்த்தரால், இது இவர்களால் உண்டானதானால், எது அப்போஸ்தலர்களால் எழுப்பப்பட்ட சபை, இது இவர்களால் உண்டானதானால் இது நிலை நிற்காது. இது தேவனால் உண்டானதானால் ஒருவனும் இதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. நீனும் நிற்க முடியாது, எவனும் நிற்க முடியாது, அரசாங்கம் நிற்க முடியாதுன்னு எப்போ சொன்னார்? 2025க்கு முன்னாடி. அது இன்னைக்கு வர அதை யாருனால அழிக்கவே முடியல. அப்போ ஊழியம் செய்கிறவங்க மற்றவங்களை இம்ப்ரெஸ் ஆகி எதையும் செய்யக்கூடாது, நினைச்சதை செய்யக்கூடாது, பெருமைக்கு செய்யக்கூடாது. பெருமைக்கு என்னை எல்லாரும் புகழணும்னு ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃப்ளாப் ஆயிரும். உன்னை தொடங்குறது பெருசு இல்லை, உன்னை முடிச்சு காமிக்கணும், அதான் ரொம்ப பெருசு. இவங்க என்ன செய்கிறாங்க டிவியில், இவங்க என்னத்தை செய்கிறாங்க, இவங்க என்னத்தை செய்கிறாங்க, இவங்க எப்படி ஊழியம் பண்ணுறாங்க, சரி அதை காப்பி அடித்து அப்படியே செய்வோமே, இல்லை எனக்கு தோணுச்சுன்னா அதை செய்வோமே. தோன்றதெல்லாம் ஊழியம் அல்ல. ஜபத்தில் ஒருவன் பல நாள் காத்திருந்து அதுக்குள்ளிருந்து அந்த கருவறையிலிருந்து தோன்றும் பாருங்க, அதான் மினிஸ்ட்ரி, அதான் ஊழியம், அது உண்மை. அதை ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அதை சொல்லுகிறார். ஆர் ஸ்டான்லி என்கிறவர் அந்த பெரிய ஒரு டீச்சர், பைபிள் டீச்சர், அவர் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ அவர் இப்படி வேர்டை யூஸ் பண்ணுறார், ஏதோ ஃப்ளாஷ் அடிப்பது போல ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஊழியம் திடீரென்று வருவதில்லை, அழைப்பும் அப்படி வருவதில்லை. ஏதோ அப்படி ஃப்ளாஷ் வந்துச்சு, ஆண்டவர் அழைச்சாரு அப்படின்லாம் எதுவும் வராதான். ஒரு சிலருக்கு, பவுலுக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார். திடீர்னு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய தரிசனத்தை அப்படி இப்படிலாம் காமிச்சுக்கிட்டு அந்த ஊழியத்துக்கெல்லாம் வர முடியாது. அவர் சொல்றாரு, நீ ஜபத்திலே காத்திருக்கும் பொழுது உனக்குள்ளே இருந்து உண்டாகிறது தான் ஆண்டவருடைய செய்கைகளும் விருப்பங்களும் உண்டாய் தான் ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஆண்டவர் ஒன்னத்தையும் காமிச்சு உங்க குடும்பத்தில் ஒன்னத்தையும் நடத்த முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. திடீர்லாம் நடத்த முடியாது. உன் ஜபத்தில் இருக்கும் பொழுது, நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் உனக்குள்ள ஒரு உணர்வுகளை தருவார், விருப்பத்தை தருவார், செயல்படும்படி கிருபைகளையும் அவர் தருவார். அல்லேலூயா. அப்போ ஊழியர் கூட்டங்களில் நம்முடைய ஐயாவும் ஜபத்தை பற்றி பேசுனாங்க. அதிகாலையில் ஜபம் பண்ணும் பொழுது தான் ஆண்டோடைய கிருபை என்ன பண்ணும், நம்ம மேலே இறங்கும். பெரிய பெரிய வல்லமைகள் கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு நாள் 2 நாள் ஜபம் இல்லை, பல நாள் ஜபங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பாஸ்டர் சொன்னாங்க. உங்கள் வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குமானால் ஒரு 2 மாதமாகிலும் காலையில் எழுந்து கண்ணீர் வெடிச்சுப்பார், அது மாறும் என்று சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஊழியர் கூட்டத்துக்கு வந்தவங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் கடந்து போனவர்கள், இன்றும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள், சாதிக்கிறவர்கள், ஜெயித்தவர்கள், ஜெயித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருடைய சுவாபமும் ஜபம் ஜபம் ஜபம். அல்லேலூயா. இன்று ஜெபித்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? இன்று எப்பொழுது ஜெபித்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? 3 மணிக்கு எழுந்திரிச்சின்னு சொன்னேன் ஜெபம் பண்ண முடியுமா? 4 மணிக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார் எபிரேயர் ஆக்கியோன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவையே நம்முடைய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள், அவரையே நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்படின்னுடைய இன்னைக்கு அவருடைய ப்ரேயர் லைஃபை நம்ம கவனிக்க போகிறோம். சின்ன நோட்ஸாக வரிசையாக நான் உங்கள்கிட்ட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டுடைய வாழ்க்கையில ஒரு பர்சனல் பிரேயர்.
இந்த ஜெபத்துக்கு பேரு பர்சனல் பிரேயர், அதாவது தனி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையிலே ஜெபிக்கிறதுல அதிகமாய் அவர் பிரியமுள்ளவராய் இருந்தார். இன்னொன்று, அதுதான் அவருடைய பலனாகவும் அவர் இருந்தது. ராத்திரி முழுசும் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பலனை வாங்கி கொண்டுதான் காலையில போய் அவர் ஊழியங்களை செய்வார். இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம செய்யறோம் எடுத்து போட்டு. நல்லா கவனிங்க, நீங்க பிரேயர் பண்ணாம எதையுமே நீங்க சாதிக்க முடியாது. ஆண்டுடைய கரம் உங்க மேல இருந்தா மட்டும்தான் அந்த நாளே ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டுடைய கரம் உங்க குடும்பத்தின் மேல இறங்கி வரணும், உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வரணும், உன் செய்கைகள் மேல இறங்கி வரணும், உடைய எல்லா தொழில்கள் மேல இறங்கி வரணும்னா முந்தின நாளே இல்ல, அது அந்த நாள்ல அதிகாலை முதல் மணி நேரங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி நீங்கள் காத்திருந்த ஒரு சமூகத்தில் வச்சா மட்டும்தான் அந்த நாள்ல நீங்க ஆசீர்வாதமா மாற முடியும். அப்ப இன்னைக்கு எல்லாருமே ஜெபிக்கிற பழக்கம் வைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலைன்னா நீங்க அன்னைக்கே அந்த நாள்ல நீங்க முழுசும் தோத்து போயிருவீங்க. நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க, நீங்க எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி. உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். செய்கைகளை ஒப்புவிக்கிறது தான் பிரேயர், காரியங்களை வாய்க்க செய்கிறது தான் அடுத்த நாள் நடக்கிறது. ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம், எது லாஸ் ஆகக்கூடாது, எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா செய்கைகள் நல்லா இருக்கணும்னா காரியம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட வேண்டும். எப்பொழுது ஒப்புவிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க? ப்ரேயரில் ஒப்புவிக்கணும். நம்முடைய எல்லா தாட்ஸ், நம்முடைய எல்லா பிளான், இன்னைக்கு இப்படிலாம் நடத்தணும் ஆண்டவரே, இப்படிலாம் நான் செய்யணும் ஆண்டவரே, என்னென்ன பொறுப்பு இருக்கு ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். எங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போன ஆண்டவரே, வாகனத்தில் போன ஆண்டவரே, எல்லாத்தையும் காலையில் ஒப்புவிச்சு ஜெபம் பண்ணி முடித்து அந்த நாளை தொடங்குனா அந்த நாள் நல்லா இருக்கும். இல்லை எந்திரிச்ச உடனே உங்களுக்கு பிரச்சனை தான், எந்திரிக்கும் போதே டென்ஷனில் தான் பண்ணுவீங்க. இன்னைக்கு அந்த நாளை மீட்டெடுக்க முடியாது, அந்த நாளை நீங்கள் திரும்பி ரெக்கவர் பண்ண முடியாது. திரும்ப ஓடி போய் ஜெபம் பண்ணி நீங்கள் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, தோத்துட்டீங்க. இப்போ புதன்கிழமை நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா புதன்கிழமையில எழுதி வச்சுக்கிறீங்க, புதன்கிழமை நான் தோற்றுவிட்டேன், வேஸ்டாக போச்சு இந்த நாள். அடுத்த வியாழக்கிழமையாவது ஒழுங்காக என்ன பண்ணணும், ஆரம்பிக்கும். ப்ரேயர் லைஃப் ஆண்டவர் தனி ஜெபத்தை மிகவும் அற்புதமாய் பண்ணினார். ஏன் 15 இருக்குது, 15 பார்த்துட்டு 16 வரும்போது லூக்கா 5:15 15 முதலாவது வாசிங்க. அப்படி இருந்தும் இயேசு எதுக்கு பூமிக்கு வந்தார்? அப்போஸ்தலர் 10 இருக்கிறது. அவர் ஆவியினாலே நிரப்பப்பட்டார், நன்மை செய்கிறவராய் இருந்தார், பிசாசுகளை துரத்தினார், நோய்களை மாற்றினார், எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நோய் விரட்ட, பிசாசு துரத்த, பிரசங்கம் பண்ணதான் இயேசு வந்தார். 15வது வசனத்தில் இந்த 3 இருக்குது. அவரை அதிகமாய் அவருடைய கீர்த்தி பரம்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க பிரசங்கம் பண்ணணும். அடுத்து நோய்கள் மாறணும், ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆனால் 16 அவரோ ஸ்டாப் பண்ணிட்டார், நிறுத்திட்டாரு. எதை நிறுத்தினாரு சொல்லுங்க? இவர் வந்த வேலையை நிறுத்திட்டார். பிரசங்கம் பண்ணணும், பைபிள் படிக்க, உபதேசிக்கணும், இதுக்கு தானே வந்தார். ஆனால் அதையே நிறுத்திட்டு, அப்போ அவரோ நிறுத்திட்டப்ப என்னைய செஞ்சார்? அதை விட முக்கியமாக இங்கே என்ன நடக்குது? பிரசங்கம் பண்ண வந்ததுக்கும் நோயை போக்குறதுக்கும் வந்தவர் அந்த வேலையவே நிறுத்துறாருன்னா அடுத்து அப்படி என்ன முக்கியமான வேலை ஏசப்பாவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவரோ சொல்லுங்க 16 எல்லாரும் வாசிக்கலாம். அவரோ அடாந்தரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன விளங்குகிறது? ஊழியத்தை விட தனிப்பட்ட பலனடைகிற ஜெபம் முக்கியம் என்று இயேசு நிரூபித்து காண்பித்தார். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைங்க. ஊழியத்தை விடையே பிரேயர், பர்சனல் பிரேயர் பெஸ்ட்னா உங்க வேலையை விட அது பெஸ்டா இல்லையா? ஊழியத்தை நிறுத்திட்டு போறாரு, நமக்கு என்ன அவ்வளோ அதை விட பெரிய வேலையா நம்ம வச்சிருக்கோம்?
பிரசங்கம் பண்ணுறதும் நோயை போக்குறதுக்கும் இயேசுநாதர் ஊழியத்தை நிறுத்திட்டு ப்ரேயருக்கு போகிறாரு. நம்ம அப்படி என்னத்தை தான் சாதிச்சிட்டோம், என்னத்தை தான் செய்கிறதுக்கு ஓடுறோம்? எப்படி காலையில் எழுந்த உடனே ஓடுறோம், மத்தியானம் ஓடுறோம், டைம் இல்லைன்னு சொல்கிறோம். எவ்வளோ நேரம் பிரதர் ஜெபம் எனக்கு டைமே இல்லை பிரதர், டைம் இல்லை. நீங்கள் வறண்ட நிலமாக மாறிடுவோம் நம்ம. நீங்கள் உங்கள் பலனெல்லாம் இழந்துருவீங்க. மொட்டை அருவாள் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் என்னமோ வெட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்னத்தை தான் நடத்திட்டோம், நம்ம என்ன நடந்துச்சு பாருங்கள், எல்லாம் ஜீரோ. கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டா என்ன நடக்கும்? கர்த்தர் நம்ம கட்டளைனா யார் கட்டுவா? கர்த்தர் நம்ம காப்பாற்றலைன்னா யார் காப்பாற்றுவா? கர்த்தர் நமக்கு செழிப்பை தரலைன்னா யார் தருவா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கனா யார் நம்மளை ஆசீர்வதிப்பா? கர்த்தர் இல்லாமல் ஓட பார்க்குறோமே, நமக்கு என்னதான் சாதனை, என்னதான் வெற்றி? ஒன்றுமே நமக்கு மிஞ்சாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்யவே முடியாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ ஊழியத்தை நிறுத்திட்டார். ஊழியம் போகும், என் பர்சனல் லைஃப் என்ன ஆகுறது? ஆண்டவர் நிறுத்திட்டு ஓடி போய் ஜெபம் பண்ணார். அதனால் வேலைன்னு ஓடாதீங்க, தொழில்னு ஓடாதீங்க, குடும்பம்னு ஓடாதீங்க, பிள்ளைன்னு ஓடாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கும், நீ அதிகாலையில் ஒருத்தவன் எந்திரிச்சு தன்னுடைய நண்பனுக்கோ யாருக்கோ உரத்த சத்தமாய் வாழ்த்துதல் சொன்னால் அந்த வாழ்த்துதல் சாபமாய். இப்போ காலையில் எழுந்து உங்கள் பிள்ளைய ஹாப்பி பர்த்டே மை சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாபமா? இது அப்படியே லிட்டரலாக எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. காலையில் எழுந்து யாரையும் வாழ்த்தக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சோடனே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு சாபம் அப்படின்னு சொல்கிறார். பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடாதா? ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை புரியுங்க. காலையில் எந்திரிச்சு யார் மூஞ்சியும் பார்க்காத, என் மூஞ்சிய முகத்தில் முதலாவது யார் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு. என் முகத்தை பார்க்காம ஒருத்தவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா கூட அந்த பிறந்த நாள் வாழ்த்து எதுவாய் மாறும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிறந்த நாளைக்கு பிள்ளைக்கு விஷ் பண்ணுறோம்ப்பா, ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணுறோம், அது சாபமாக மாறணும்னா என்ன சொல்கிறாரு? அந்த விஷயம் யாராக இருந்தாலும் அந்த வாழ்த்து நல்ல வாழ்த்தாக தான் அவன் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ ஜெபம் பண்ணாமல் அவனுக்கு முதல்ல சொன்னால் அந்த காரியம் நாசமாக போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கே இப்படின்னா காலையில் எந்திரிச்சு ஆண்டவர் பார்க்காம நீங்கள் செய்கிற தொழில் எப்படி இருக்கும்? நான் அந்த வேர்டை சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்கணும். அது எதுவாக போகும் நீங்களே சொல்லி. காலையில் எழுந்தோடனே பிள்ளைகளுக்கு ஏதாவது சமைக்கணும்னு சொன்னால் அந்த சாப்பாடு உடம்புல சேருமா? முதல்ல சமைக்கணும். வேலைக்கு விடணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதெல்லாம் முடிச்சு சுற்றிட்டு சாப்பிடணும், யார்கிட்டையாவது பேசணும், ஃபோனை நோண்டணும், எல்லாம் சாபமாய் முடியும். நல் வாழ்த்துக்களே சாபமாய் முடியுமானால் நம்முடைய செய்கைகள் எல்லாம் சாபமாக தான் முடியும். காலையில் எழுந்தவுடன் கர்த்தருடைய முகத்தை பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. நீங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ காலையில் ஜெபம். இன்னொரு இடத்துல இருக்கும், மார்க் 3:20 சாப்பிடக்கூட அவருக்கு நேரம் இல்லாது இருந்தது. சாப்பிடக்கூட நேரம் இல்லையா, அந்த அளவுக்கு அவர் ஊழியம் பார்த்தாராம். ஆனா அதே ஊழியத்தை நிறுத்திட்டு ஜெபம் பண்ணார். அப்ப சாப்பாடை விட ஜெபம் என்னது சொல்லுங்க முக்கியம்? சோரை விட ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தனி ஜெபத்தை நீங்கள் வருகிற நாட்களில் கடைபிடிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, அடுத்து மார்க் 1:35. அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார். ஃபர்ஸ்ட் தனிமையான ஜெபம் அப்படி எழுதிக்கிறங்க. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து அதிகாலையில் என்ன பண்ணினார்? ஜெபித்தார். சில நேரங்களில் இரவில் போய் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார்.
ஆனால் அதிகாலை நேரம் மிகவும் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாலையிலே ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் தான் கர்த்தர் புதிய கிருபைகளை தருகிறார். புதிய கிருபைகள். ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணாதான் நமக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணும்? கிடைக்கும். உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணாதான் ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணும்? உங்க குடும்பங்கள்ல கிடைக்கும். ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது அதிகாலை நேரம். ஆண்டவர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பெஸ்டானது தான் கேட்பார். சாரி பார்த்தவை சாக போறா, அது அப்பமும் எண்ணெயும் இருக்குது, அதை சொன்னாரு, எனக்கு நீ அதை என்ன பண்ணும்? முதலாவது தா. கொஞ்சம் தான் இருக்கு, அதை முதலாவது தா. ஆண்டவருடைய மைண்டு என்ன சொல்லுது? நீ எனக்கு முதலாவது நேரத்தை எனக்கு தா. காலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. நல்ல ஊழியத்தில் பிரகாசித்த அல்லது குடும்பங்களிலே பிரகாசிக்கிறவர்களை நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. நான் தைரியமா சொல்றேன், நீங்க கூப்பிட்டு கேளுங்க. யாருனாலும் கேளுங்க. இப்ப நம்ம ஐயா இருக்காங்களா கேளுங்க. இன்னும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுது, இன்னார் கடவுளுக்குள்ள இருக்காங்க, கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள இருக்காங்க போல அப்படின்னா நீங்க கூப்பிட்டு, பிரதர் ஒன்னேன்னு சொல்லுங்களேன், சீக்கிரட்டை பாஸ்டர் சொல்லுங்களேன், உங்கள்கிட்ட ஒன்னேன்னு கேட்பேன், கோச்சுக்கிறாம. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் மணிக்கு? அவங்க சொல்லுவாங்க 3 மணிக்கு எந்திரிப்பேன், 4 மணிக்கு எந்திரிப்பேன், 5 மணிக்கெல்லாம் சொல்ல மாட்டான். என்ன கேட்டா 3-5 மணிக்கெல்லாம் சொன்னா அவன் சுமார் மூஞ்சி குமார் அது மாதிரி கொஞ்சம் அப்படியே தான் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இந்த நல்லா சைனாய் வெளியில ஒரு பெரிய வீரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க பாருங்க, ஒரு டெரர் பீஸா ஸ்பிரிச்சுவலா. அவன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டீங்க, எத்தனை மணிக்குங்க ஜெபம் பண்ணுவீங்க பாஸ்டர்? எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவீங்க? 3 மணி, 2 மணி, 4 மணி. யாராவது நீங்க கேட்டுப்பா. அதிகாலையில் ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில செழித்திருப்பார். உங்க குடும்பங்களில் கர்த்தர் அதை செய்வாராக. உங்களுக்கு தெரியாம ஒரு ஸ்பிரிச்சுவல் growth வளர்ந்துகிட்டே இருக்கும். உங்க எதிர்காலத்துக்கு நீங்க ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதிகாலையில் தான் பல அற்புதங்கள் நடந்தது. யாத்ராகமம் 34 நாளை ஒருவர் வாசியுங்கள். யாத்ராகமம் 9:13 ஒருவர் வாசியுங்கள். யோசுவா 6:15 ஒருத்தவங்க எடுத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் யாத்ராகமம் 34:4 இருக்கா? சரி, முதல் கற்பலகையை உடைச்சிட்டான் கோபத்தில். கற்பலகை என்றால் இருதயம். இருதயத்திலே, சதையான இருதயத்திலே நான் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்காக நல்லா வாழணும், தீர்மானிச்சு வாழணும், அவர் வழிகளை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு என் இருதயத்தில் வசனங்களை, வார்த்தைகளை, தேவனுடைய கீழ்ப்படிஞ்சு அவருக்காக வாழ்ற ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும். அந்த பலகையில் எழுதுறது. ஆண்டவர் சொன்னார், காலையில் 6 மணிக்கு வா, 7 மணிக்கு வா, 8 மணிக்கு வான்னு சொல்ல, நீ அதிகாலையிலே எழுந்திருந்து என்னுடைய சமூகத்துக்கு வா. அங்கே கற்பலகையிலே நான் என்ன பண்ணுவேன்? எழுதுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்கிற தீர்மானம், பரிசுத்தமாய் வாழ ஒரு உணர்வு, வாழக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்துச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபித்தார். அதிகாலையில் ஜெபம் பண்ணா பிடிப்புள்ளவர்களா நீங்க இருப்பீங்க. கிறிஸ்டியன் லைஃப்ல ஏனோ தானா கிறிஸ்துவர்களா இருக்க மாட்டீங்க. கிறிஸ்துவுக்குள்ள வேறு உண்டப்பட்டவர்களா நீங்கள் இருப்பீர்கள். பின்மாற மாட்டீங்க. அழியாது, அழிஞ்சு போகாது. உங்க இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய பிரமாணம் அது இருதயத்தில் பதிக்கப்பட்டதாய், கற்களிலே பொறிக்கப்பட்டதாய் இருக்கும். தேவனுக்காக வாழக்கூடிய வைராக்கியம், இது எல்லாம் வரும். ஒரு பிள்ளையில படிக்க சொன்னாலே எப்ப சொன்னாங்க? 5 மணிக்கு எஞ்சி படிப்பா, மண்டையில பதின்னு சொல்றான். காலையில் எந்திரிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரமாணங்கள் இருதயத்தில் வைக்கப்படும். உங்களுக்காக வாழ்வு ஆண்டவரே,
உங்களுக்காக நான் பிரகாசிப்பேன் ஆண்டவரே. இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இதெல்லாம் நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. எப்போ தெரியுமா ஒப்பு கொடுக்குற நேரம்? அதிகாலையில் நேரம். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கும் பொழுது ஒரு பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். ஒரு சில பாடல்களை டெய்லி ரொட்டீனாக படிப்போம். ஊழியக்காரர்கள் ஒரு பாட்டை வச்சுருப்பாங்க, ஒரு பாட்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த பாட்டை காலையில் எழுந்திரிச்சு அந்த பாட்டை தான் டெய்லி படிப்பாங்க. அப்படி ஏன் படிக்கிறாங்கன்னா, அதை படித்து அந்த தேவ பிரசனம் அதை படித்த உடனே இறங்கி செல்லகுமாரியா அவங்க பர்சனல் ப்ரேயருக்குன்னு ஒரு பாட்டை எழுதி வச்சுருந்தாங்க. அதை ஒரு நாள் படித்தாங்க ஒரு யூத் மீட்டிங். என் நினைவிலும் என் பேச்சிலும் நிறைந்திரும் இயேசுவே அப்படின்னு ஒரு பாட்டு. இப்படி வர்றவங்களெலாம் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பாட்டு இருக்கும். எப்போ? அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த பாட்டை தான் படிக்கும். எனக்கு ரொம்ப நாளாக எஜமானனே என்ஏசுராஜனேன்னு ஒரு பாட்டை பொன்முடி பாஸ்டர் வீட்டில் இருக்கும்போது, அவங்க கல்யாணம் முடியல அந்த டயத்தில் நாங்கள் போய் ஜாம் பண்ணும்போது டேப் ரெக்கார்டர் இருக்கும். அதில் இந்த கேசட்டில் கரெக்டாக அந்த பாட்டை போட, எஜமானனே என்ஏசுராஜனேன்னு அப்படியே அந்த பாட்டை படித்தோன்னே தேவ பிரசனம் இறங்கி வரும். சிலருக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவர். காலையில் இப்படி போனவுடனே பாட்டு டேப்பில் மட்டும் பதில, இருதயத்திலையும் பதிஞ்சிருச்சு, உணர்வுகள் பதிஞ்சிருச்சு, சிந்தனைகள் பதிஞ்சிருச்சு, தீர்மானங்கள் பதிஞ்சிருச்சு. அவன் வேறு ஊன்றப்படுகிற ஒரு நேரம், பிரமாணங்கள் இருதயத்தில் எழுதப்படுகிற ஒரு நேரம். மோசே பசனா நீ உடைச்சிட்டடா. எத்தனை பேர் வாழை நினச்சி உடைச்சு போய் ஜனவரியில் எடுத்திருப்பியான்னு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்க. உன் மகிமை பின்னாலே வரும், முன்னாலே காக்கப்படும் சொல்லிட்டு அப்படிலாம் அதெல்லாம் ஊன்னு சொல்லிட்டு ஜனவரியோட முடிஞ்சிடும். பிப்ரவரி தொடரக்குள்ள காலி ஆயிரும். அதெல்லாம் அதிகாலையில் ஒருத்தர் உட்கார்ந்து ஜபம் பண்ண அவனுக்கு ஒரு உத்தரவாதமும் ஒரு தீர்மானமும் உறுதியான இடத்துல கடாவப்பட்ட ஆணியை போல ஒரு மனுஷன் நிற்கணும்னா அவன் அதிகாலையில் இருந்து ஜபம் பண்ணதான் இருதயங்களிலே பிரமாணங்கள் எழுதப்படும். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதிகாலையில ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாரா? அல்லேலூயா. யாத்திராகமம் 9:13 வாசிக்கும் போது காலையிலே போய் நீ பார்வோனுக்கு முன்பாக என் ஜனத்தை அனுப்பு. உங்க வீட்டில் எந்த விஷயத்துல கட்டப்பட்டிருக்கீங்க, என்னென்ன விஷயத்துல பிசாசு உங்களை பிடிச்சு வச்சிருக்கான். ஆண்டவர் எப்ப சொன்னாரு? 12 மணிக்கு போ ராஜா, 2 மணிக்கு போ, காலையில் சாப்பிட்டுட்டு போ. காலையில் பொங்கல், வடை, இட்லி, பூரி, கஞ்சி, கருவாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் போய் ஜபத்தில் சோத்திரம் சொல்லிக்கிட்டு பார்வன் ஓடுவான்மா சொன்னார். நீ அதிகாலமே எழுந்து போ, பார்வனை பார்த்து சொல்லு, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு. உத்தரவு, கட்டளை, விடுதலை. காலையில் நீ போய் அப்படி கட்டளை கொடுத்து ஜெபம் பண்ணு. வெளியில் பிசாசு உன் குடும்பத்தை விடுவான். அதுதான் ஊழியர் கூட்டத்தில் ஐயா அந்த வேடை சொன்னாங்க. ஒரு 40 நாள் அல்லது 2 மாதம் உன் குடும்பத்துக்காக காலையில் நினச்சி கண்ணீர் விடுயா, அந்த விஷயம் மாறும்னு சொன்னாங்க. எது மாறலை, மாறாமல் அப்படியே தானே கிடக்கு. பார்வோன் பிடிச்சி நம்மளை அப்படியே தானே வச்சிருக்கான். விடுதலை ஆனோமா? ஆகலையே. இப்போ யார் நம்மளை அதுலேருந்து விடுதலையாக்குறது? எப்படி விடுதலையாக்குறது? காலையில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தான் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். பார்வோன் விடுதலையாக்குகிற நேரம் என்ன சொல்லுங்க? அதிகாலை. காலையில் ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்குவார். என்னென்ன குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கீங்களோ கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார், உடைச்சிடுவார், வெளியில் கொண்டு வருவார். சிலர் மிட் நைட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, 12 to 1. அதாவது அந்த அடுத்த நாள் துவங்குதுல முதல் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவர் இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நாள். திடீர்னு பார்க்கும்போது அவருடைய மினிஸ்ட்ரியில் சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை, அப்படியே வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. முதல் மணி நேரம் அதிகாலை, அதுவும் ரொம்ப அதிகாலை 12 to 1. காலையில் ஜெபம் பண்ணும்போது சில கட்டுகளை கர்த்தர் உடைப்பார்.
உங்கள் விடுதலை பார்வோன் கையை எடுப்பான் உங்கள் குடும்பத்தை விட்டு. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நீ 400 ஆண்டு என்ன எத்தனை வருஷம் பிடிபட்டதும் அதிகாலையில் வெளியில் வர முடியும். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்தில் நீங்கள் ஒரு விடுதலையை தருவீங்க. மாறாதவனு மாறுவான். பாவ சிறையிருப்பில் இருக்கிற வெளியில் வருவான். நோய் சிறையிருப்பில் இருக்கிற வெளியில் வருவான். பேய் பிடிச்ச குடும்பங்கள் வெளியில் வரும். வறுமையில் இருக்கிற குடும்பங்கள் வெளியில் வரும். வாழ்க்கை மாறும். நம்மை பிடித்து வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் வெளியே வரணும்னா அதிகாலையில் நீங்கள் நானும் ஜெபித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல 13 12 13 யோசுவா எப்ப எந்திரிச்சாரு சொல்லுங்க? அதிகாலையில் எந்திரிச்சா. எதை உடைக்கிறதுக்கு? எரிகோ உடைக்கிறதுக்கு. குடும்பத்தில் எரிகோ கோட்டை இருக்குதா? தடை இருக்குதா? எரிகோனா என்ன? எதுவும் உள்ள வர முடியாது, எதுவும் வெளியில போக முடியாது, எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரவும் செய்யாது, நீங்களும் விடுதலையாகி வெளியில போகவும் முடியாது. எரிகோ கோட்டை தகர்க்கப்பட வேண்டுமானால் யோசுவா அதிகாலையில் எழுந்திருந்தான். ஆசாரியர்களோடு கூட எழுந்திருந்தான். எரிகோ கோட்டை கர்த்தர் உடைத்தார். அப்ப நம்ம சபையில் என்ன பண்றோம்? காலையில எந்திரிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரியும். நிறைய பேர் காலையில் எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க? 4 to 5 அவங்களா ஜெபம் பண்ணுவாங்க. 5 to 6 அப்போ நான் இங்கே இருக்கிற நாட்களில் அப்படி ஜெபம் பண்ணுவோம். 5 to 6 பாட்டு படிச்சுட்டு வசனம் படிச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லாருடைய பேரையும் சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நாங்களும் பண்ணியிருக்கிறோம். அப்படியே வரிசையாக ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்போ அதிகாலமே யோசுவா எழுந்திருந்தான். ஆசாரியர்களும் எழுந்திருந்தார்கள். கர்த்தருடைய பெட்டியும் சுமக்கப்பட்டது. இங்க உங்க குடும்பத்தை 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஆசாரியர்கள் சுமக்கிறார்கள். அப்படி ஐயா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எழுந்திரிச்சு இங்கே சுமந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க அங்க தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? யோசுவாவும் எழுந்திருந்தான், இஸ்ரவேலர்கள் எழுந்திருந்தார்கள். வேற யாரும் இருந்துச்சா? ஆசாரியரும் எழுந்திருந்தார்கள். பெட்டியும் எழுப்பப்பட்டது. அப்படித்தானே? அதான உடைச்சிச்சு எல்லாத்தையும். பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணிக்கிறேங்க பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர். நான் உங்களுக்கு ஒன்னேன்னு சொல்லவா? இஸ்ரவேல் குமாரத்தியே, உன்னை நீயே விடுவித்து கொள். நீ உன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்ற. புதுசா வந்தவங்க, இன்னைக்கு வந்தவங்க, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னா பரவாயில்ல. நீங்க ஜெபம் பண்ண வேண்டி விடுவிக்க வேண்டிய ஆளு உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் சொல்றாங்க பிரதர் ஜெபம். நீங்க விடுதலை வாங்கணும். நீங்க விடுவிக்கப்படணும். நீங்க விடுவிக்கிற இடத்துக்கு நீங்க வரணும். கர்த்தர் உங்களுக்கு யுத்த களத்தில் விடுவார், சிறையிருப்புகளை விடுவார். ஏன் எனக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தரை அனுமதிக்காம உங்க குடும்பத்தில் ஒண்ணுமே வராது. ஆண்டவர் நீங்க அப்படியே சுகபோகமா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இப்படியே நினைச்ச நேரத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்துருவார். வந்து உங்களை என்ன செய்வார் தெரியுமா? யுத்தத்தில் விடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் அறியாத ஜனங்கள், யுத்தத்தை பழக்க வைக்கும்படி கர்த்தர் எதிரிகளை அனுப்பினாரா? எப்படிப்பட்ட தெய்வம் பாரு. யுத்தம் பண்ண நமக்கு தெரியல, போராடி ஜெபிக்கிறதுனா நமக்கு என்னன்னு தெரியல. அப்ப என்ன பண்றாரு? இந்த விசுவாசிக்கு சோறு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், எல்லாமே பெஸ்டா நடந்தா இவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? ஜாலியா இருப்பான். அப்ப யாங்கவுக்கு ஒரு பிரச்சனையை அனுப்பு. அதோடு தாங்க முடியலான்றது, அமைதியாவே இருப்பார், அகலவே மாட்டார். ஜெபம் பண்ணி பார்க்கும்போது பரலோகம் நம்மை பார்க்கும். இப்போதான்டா அவனுடைய கைகள் வேலை செய்து, இப்போதான் அவனுடைய கால்கள் வேலை செய்து, இப்போதான் அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். எதிரியை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கும்படியே கர்த்தர் நமக்கு எதிரியை அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்பின எதிரிகளை ஃபுல்லாக நீங்கள் பைபிளில் படிச்சு பாருங்க. பார்வோனை அனுப்பினார், அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். கோலியாத்தை அனுப்பினார், அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை அனுப்பினார், அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார்.
நமக்கு அனுமதிக்கப்படுகிற எல்லா சோதனைகளும் கன்க்ளூஷன், முடிவு நம்ம கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். அதான் விதி. அதை யார் செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் செய்யணும். கரங்களை வைத்தறாள் இல்லையா சொல்லுங்களேன். ஊரும் ஆரோனும் மோசையும் ஜெபம் பண்ணினார்கள். யோசுவா யுத்தத்தில் இருக்கிறார். இவர்கள் கை தளர்த்தப்படுகிறது, அவர்கள் யுத்தத்தில் தளர்த்தப்படுகிறார்கள். ஜெபம் பண்ண யோசுவா கிரியை செய்கிறார். யோசுவா என்றால் இரட்சகன், இயேசு என்றால் இரட்சகன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக விடுதலை தரணும், உங்க குடும்பத்துக்காக கிரியை செய்யணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இங்க ஜெபத்தை ஆபரேட் பண்ணதான் என் ஆண்டவர் அங்க கிரியை செய்வார். இதான் யோசுவாவுக்கும் மோசையுடைய ஜெபத்துக்கு அடையாளம். மோசையை சும்மா வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டுலாம் இருக்கல, அவருக்கு அனுமதி கிடைக்கல, பரலோக பலன் இறங்கி வரல. எப்போ திடீர்னு அமலேக்கியனை வெட்டுறாரு, அந்த டைம் என்னையா நடக்குதுன்னு பார்த்தா பிரேயர் கூடி இருக்கு. அமலேக்கியன் இப்பொழுது இவர்களை துரத்துக்கிறான், என்னையா நடந்துச்சுன்னு பார்த்தா இங்கு பிரேயர் குறைஞ்சிருக்கு. கை தூக்கப்படும் பொழுதெல்லாம் வெற்றி, கை இறக்கப்படும் போதெல்லாம் தோல்வி. சகோதரனே, நீங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். வெற்றியை தீர்மானிக்கிறதும் தோல்வியை தீர்மானிக்கிறதும் நீங்களும் நானும் தான், ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் நம்மகிட்ட அனுப்பிட்டு அப்படியே பார்ப்பார். அவரிடத்துல மிருகங்கள் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு ஆதாம் என்ன பெயர் வைப்பான் என்று என்ன பண்ணாராம் பார்த்தாரா. மிருகத்தை அனுப்பிட்டு இவன் எப்படி பெயர் வைக்கிறான் பார்ப்போம். நமக்கு சண்டையை அனுப்பிட்டு இப்படியே பார்ப்பார், இவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். என்ன செய்யணும் சொல்லுங்க, பிரச்சனை தான் என்ன செய்யணும். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்க. முழங்கால் போட்டோடனே ரூட்டை பிடிச்சிட்டான், தப்பிக்கிறதுக்கு வழியை பிடிச்சிட்டான். கர்த்தர் உங்களை ஜெப வீரர்களாய் மாற்றுவாராக. ஜெபிப்பதற்காகவே சில சோதனைகளை கர்த்தர் உன் குடும்பத்திலே தந்திருக்கிறார். உங்கள் முன்பாக பற்றி எரிகிற அக்கினியை ஏதோ புதுமை என்று நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு எழுதுறாரு. அது சோதனை, புதுசு, ஐயோ மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நினைக்காத. அந்த முட்செடியிலேயே ஒரு மேட்டரை சொல்லுவாரு, முட்செடி கப்ப எரியுது ஆனா கருகவே இல்லை. பத்து எரியுதுன்னு பயப்படாதப்பா, நீ கருகி போக மாட்ட, நான் தான் பத்த வச்சதே. யாரு? நான் தான். விசுவாசிக்கு எரிகிற அக்கினி ஃபுல்லா பாருங்க பைபிள்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ முடி கூட கருகாத அக்கினி, முட்செடி கூட கருகாத அக்கினி. இந்த அக்கினியை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் நான் பயப்படுறது. தேவனால் வருகிற அக்கினி. இந்த அக்கினி நீ ஜெபிக்கிற வரை இந்த அக்கினி தணிந்து போகாது, எரிந்து கொண்டே இருக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ துணிந்து நின்றார்கள். உள்ளே போய் அவர்கள் கைகோர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெபிக்கிற பழக்கமுடையவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கூடி கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தண்ணி தீக்குள்ள போடும்போது என்ன பண்ணிக்கிருப்பாங்க, தீயை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்களா, போடும்போதே ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு உள்ள வந்திருப்பான், உள்ள ஜெபம் பண்ணியிருப்பான். கர்த்தர் இறங்கினார், தீ எரியுது, முடிகூட கருகல். சால்வைகளுக்குள்ளா தலப்பாவோட இறக்குறாங்களா, அது ஃபுல்லா சில்க் துணி. உங்களுக்கு தெரியும்ல, விழுவிழுன்னு இருக்க துணி போட்ட உடனே பிச்சுக்கிட்டு அப்படியே பட்டப்பட்டப்படம் பிடிக்கும். அதெல்லாம் கூர்ந்து நீங்க பைபிள் படிக்கணும். அந்த ட்ரெஸ், சில்க் ட்ரெஸ், மெல்லிய வஸ்திரங்கள் கூட கருகவில்லை. ஏன் கருகல? இது தேவனால் அனுப்பப்பட்ட அக்கினி, தேவன் அனுமதித்த அக்கினி. நீங்க ஜெபத்தில் இருந்தா இந்த அக்கினி உங்கள் மேல் கிரியை செய்யாது. அல்லேலூயா. அதிகாலையில தான் இந்த அக்கினியினுடைய கோரங்களை நீங்கள் அவிழ்க்க முடியும், அப்படியே அணைச்சு போட முடியும், எரிகோக்களை உடைக்க முடியும். அதிகாலையிலே தீர்மானங்களும் பிரமாணங்களும் உள்ளே வைக்கப்படும். அதிகாலையிலே பார்வோனுடைய சேனைகள் மூழ்கடிக்கப்படும், நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். என் ஆண்டவர் எப்பொழுது ஜெபம் பண்ணினார் சொல்லுங்க? ரெண்டாவது சொல்லுங்க, அதிகாலையில் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. லூக்கா 6:12-13. சரி, ராத்திரி முழுசும் ஜெபம் பண்றாங்க. மூன்றாவது உள்ள ஜெபம்
இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம் நீ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முக்கியமான முடிவுகளை தீர்மானிக்கும் முன் எடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். இது ரெண்டுமே அதில் மிக்ஸ் ஆகி வருது. ஒரு முக்கியமான முடிவுகள் அல்லது ஒரு முக்கியமான தீர்வு உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ராத்திரி முழுசு உட்கார்ந்து என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை தீர்மானிக்கிற ஒரு இடம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு ஏன் அது முக்கியமான இடம்னா, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகளில் ஊழியம் செஞ்சு இப்போ கடந்து போகணும். தனக்கு பின் இந்த ஊழியம் நிலை நிற்கணும். 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கணும். சும்மா போய் எதையாவது செஞ்சுட்டு எப்படிலாம் பண்ணல. ஆண்டவர் ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார்? ஆட்களை செலக்ட் பண்ணார். நினைச்ச உடனே ஒன்றத்தையும் அவர் செய்யலை. ஏன்னா அது மினிஸ்ட்ரி. அவங்க தான் வந்துட்டு தூணா நிற்க போகிறாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், அந்த ராத்திரியினுடைய ஜெபம் தான் இன்னைக்கு வர நம்மளை ஊழியக்காரர்களாகவும் விசுவாசியாக நிறுத்தியிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், 12 பேரை யூதாஸ் மாதிரி எடுத்திருந்தா என்ன இருக்கும்? அவர் ராத்திரி முழுசு ஜெபம் பண்ணியே 12ல் 1 அவுட்டு. நம்ம ஜெபம் பண்ணாமல் எல்லாமே செஞ்சா என்னதான் எல்லாமே அவுட். சில 6 பால் போடுவாங்க, 3 பாலில் 3 விக்கெட்டு இருந்தால் அதுக்கு பேர் இன்னும் விக்கெட்டா ஹாட்ரிக்கு. அதுக்கு அடுத்த பாலும் விக்கெட் விழுந்தா எப்படி? ஏசுநாதர் 12 பாலில் 1 விக்கெட்டு, அதாவது 1 லாஸ் அவருக்கு. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? ஏசப்பாவுக்கு 12ல் 1. தெய்வத்துக்கு எல்லாம் நமக்கு பாடம். நீங்க எடுக்கிற எல்லாம் சக்சஸ் ஆயிருமா? நினைச்ச உடனே செஞ்சுக்கிட்டு ஒரு இருதய பெருமையில அப்பா நான் எடுக்கிறதுலாம் சரியாக தான் இருக்க முடிவு. நான் எடுத்தா அது தேவசித்தம் தான். நான் பேசுறதுலாம் தேவசித்தம். ஏதோ இவங்க மட்டும்தான் தேவசித்தத்துக்கே பிறந்தவங்க மாதிரி. நம்ம செய்யறதெல்லாம் தேவசித்தம் அல்ல. ஏசப்பாக்க 12ல் 1 போச்சே. அப்படி போகும் தெரிஞ்சு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு காட்டப்படுகிறது? ஜெபம் பண்ணி எதுனாலும் செய்யுங்கப்பா. சும்மா எடுத்தேன் கவுத்தன் எதையும் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. பேரோட ஆண்டவர் பேசுகிறார். குடும்பத்தில் எடுத்தேன் கவுத்தன் செய்யாதீங்க. ஊழியத்தில் ஒரு முக்கியமான காரியம்னா டப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விடு. நிற்குமா? அதெல்லாம் நிலம் இருக்குமா? அப்படி பிச்சுக்கிட்டு போயிடும் அடிக்கிற புயல்ல. தேவனால் ஒரு காரியம் உண்டானால், கர்த்தரால் ஒரு காரியம் உண்டால். நெகேமியாவுக்கு கர்த்தரே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அனுப்பினார். அதனால இடிக்க போனாங்க. ஒன்றும் மனமுள்ள காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டான். உங்க வாழ்க்கையில திருமணமோ, தொழிலோ, படிப்போ, வேலைவாய்ப்போ, ஊழியத்தில் எடுக்கிற முடிவுகளோ, தயவுசெய்து நீங்கள் வச்சது, நீங்கள் செஞ்சது ஒரு கோபுரத்தை கட்டிட்டு பாதிலே நின்றுட்டா கேலி பண்ணுவாங்களாம். பைபிள் என்ன சொல்லுது? கோபுரத்தை கெட்ட மனதாக இருந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கலைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? பாதிலே நின்றா கேலி பண்ணுவாங்களாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பாதிலே நின்றுட்டா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் போயிடும். என்னடா ஆரம்பிச்சான் போயிட்டான், இன்னும் திரும்ப ஆரம்பிச்சான் போயிட்டான். 3வது தடவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஆரம்பிக்கவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா? நல்ல ஜெபம் பண்ணி முடிவெடுத்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதை ஊழியர் சொல்லும் போது ராம் முழுவதும் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணி 12 பேரை தேர்வு செய்தார். உங்க குடும்பங்களே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா? நல்லா பிரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி காத்திருந்து ஒரு காரியத்தை செய்யுங்கள். எந்த விஷயத்தையும் தீர்மானிக்கும் முன் தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நான் பார்க்கிற ஒரு காரியம். எத்தனை விஷயம் பார்த்துருக்கோம்? 3. ஹல்லேலூயா. ஓகே. அப்போ ராத்திரிலையும் ஜெபம் பண்ண. இதை நீங்கள் ராத்திரி ஜெபமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாதத்தில் ஒரு ராத்திரியாவது நம்ம உட்காருங்க, பர்சனலாக என்ன பண்ணுங்க,
உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவர் சமூகத்தில் என்ன பண்ணணும், காத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ராத்திரி ஜெபமும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ 3 காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணினார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு ப்ரேயர் பண்ணார். அடுத்ததாக தன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு ப்ரேயர், அடுத்து தன்னால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக ஒரு ப்ரேயர். யோவான் 17:9 முதலாவது வாசிங்கள். போதும் பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன ஜெபம் பண்ணுகிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவங்களுக்காக ஆண்டவர் பாதுகாப்பிற்காக ஜெபம் பண்ணினார். இது என்ன ஜெபம்? விசுவாசிகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அல்லது ரட்சிக்கப்பட்ட நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஏன் இது ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நான் மற்றவர்களுக்காக, அவர் உலக ரட்சகர், ஆனால் நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணல. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து உமக்குள்ளே வந்தார்களோ அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், அவர்கள் காக்கப்பட வேண்டும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஜெபம், நல்லா புரிஞ்சுக்கிறங்க. செத்த பாம்பை அடிக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. உயிரோடு இருக்கிற பாம்பை தான் அடிப்போம். பிசாசு கையில் ஏற்கனவே மக்கள் மடிந்து கிடக்கிறார்கள். ஆனால் நான் சொல்றேன், பிசாசுடைய முழு பார்வையும் உலகத்தார் மேல அல்ல. புரிஞ்சுக்கிறணும், உலகத்தார் மேல அல்ல. ஏனென்றால் ஏற்கனவே உலகம் பொல்லாங்கக்குள் கிடக்கிறது, அவங்க எல்லாம் நரக லிஸ்ட்ல இருக்காங்க. இங்கு யாரை பிசாசு கூர்ந்து கவனிக்கிறான் தெரியுமா? உங்களை என்னை தான் கவனித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்துக்காக ஜெபிக்காமல் நான் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உம்மிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக நான் என்ன பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். அப்படியானால் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை கத்த தருவார். ஆண்டவர் யாக்கோபுல எழுதும் போது, ஒருவன் பாவத்தில் பின்மாறி போயிருக்கிறவனை திருப்பினால் அவன் அநேக பாவத்திலிருந்து அவன் என்ன பண்ணுவானா, திருப்பிக் கொள்ளுகிறான். பெரிய மரணப்பிடியில் இருந்தவனை திருப்பிக் கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவர் ஒரு ஆடு கெட்டு போனால் அந்த ஆடை அவர் தேடி கொண்டு வருவாரா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஜெபம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம். இங்க இருக்கிற எல்லாரும் எத்தனை விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்றீங்க? நமக்கு விசுவாசி விழுந்தார்ல தான் நமக்கு ஜாலி. இது எப்படி இருக்கு? அவங்க விழுந்துட்டாங்களாம்ல, விழுந்துட்டாங்களாம். நான் அப்பயே நினைச்சேன், இப்போ ஒரு சபைக்கு வர்றதுல அவர் அப்படியே ஒண்ணுமில்லாம் போயிடுவார், நாசம்லாம். எனக்கு தான் தெரியுமே. அப்புறம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே பின்மாறி போயிட்டா என்ன ஆட்டம், என்ன குதி. இவர் ஸ்பீடாக போகும்போதே நினைச்சேன் விழுந்துருவார். ஐயோ, ஆண்டவர் அப்படி சொல்ல, பாவம் அவங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா பிசாசுடைய முழு பார்வை எங்க இருக்குது? சபை மேல இருக்குது. ஒருவன் விழுந்தால் அவனை தூக்கி விடணும். இந்த ஆடு இருக்கு பாருங்க, கல்யாண வீட்டுக்கு ஒரு 30 ஆடு வெட்டுவான் பெரிய பணக்கார வீட்டில். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஆடை குறைன்னு அறுத்துக்கு இருக்கும்போது அடுத்த ஆடை வெட்டிட்டான், எனக்கு வேணும்னு சொல்லுமா? அடுத்த ஆடு நீ தான். ஏன் நீ அடுத்த ஆடு நீ தான். இன்னும் நீ ஜாலியாக கடைசி ஆடு கொலையை தின்னுக்கிட்டு நம்மளாம் விட்டுருவாங்க. ஒன்னே தான் போட்டு வெட்டி சின்ன பீஸாக போடுவாங்க, ஏன்னா கறி காணாதுல. எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம். முன்னாடி ஒருவன் வெட்டப்பட்டால் அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க துடிக்கலைன்னா அடுத்து வெட்ட போறது நீ. கம்யூனிஸ்ட் தேசத்துல பெரிய இது வரும்போதெல்லாம் சொன்னாங்க, ஒரு வீடு பத்தி எரியுது, அது அணைச்சிரு, பத்தி எரிய போகிற அடுத்த வீடு யாருடைய வீடு?
என்னுடைய வீடு. செவரு ஒன்று விழுந்துருச்சு, ஒரு செவரு, இந்த செவரு விழுந்துருச்சு, அந்த செவரு அப்பா ஒன்று விழுந்துட்டா, அடுத்து நீ தான் விழ போற, நீ பலனை இழந்துட்ட. ஆண்டவர் சொன்னார், எனக்கு தந்தவர்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்கிறேன். ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள, நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கும். நெகேமியா முகத்திலே பாரம் துக்கத்தினால் வந்ததல்ல, நோயினால் வந்ததல்ல. என் சபையின் அலங்கங்கள், தேவாலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டதே என்று ஒருத்தவன் அழுதான் பாருங்க. அவனை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். முதலாவது அன்பு வேணும். நல்லா கவனிச்சுட்டு இந்த செய்தி கவனிங்க. கிருபை, ஸ்தானம், பெருமை இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இன்னொருத்தன் கஷ்டப்படும் போது குற்றஞ்சாட்டுறதுக்கு தான் 10 பேர் இருக்கும், தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. இவன் விழுந்ததுக்குள்ள காரணம் 10 தேடுவோம், அதை 20 பேர்கிட்ட போய் சொல்லுவோம். விழுந்தவனை தூக்குறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? காயினை பார்த்து, உன் சகோதரன் எங்கே? அவன் கேட்டா, சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? அவனை என்ன நான் பார்த்துக்கிட்டே சுத்திக்கிட்டு தெரியணுமா? இன்னொரு வேர்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்ல, நீ காவலாளி தான் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு மெசேஜ் நான் இன்டர்நெட்ல படித்தேன். மெசேஜுடைய தலைப்பு, சகோதரனுக்கு நான் காவலாளியா? அப்படி வேடை போட்டு மெசேஜ் தொடங்குறாங்க, கீழே போடுறாங்க, நீ காவலாளி தான். எதற்கு காவலாளி? உன் சகோதரன் பரிசுத்தமாவதற்கு நீயே காவலாளி. உன் சகோதரன் ரட்சிக்கப்படுவதற்கு நீயே காவலாளி. உன் சகோதரன் சிறுமையில் இருந்து அவனை ஆசீர்வதிக்கப்பட நீனே காவலாளி. உன் சகோதரனுடைய குடும்பத்துக்கு நீனே காவலாளி. அப்படி அடுக்கிறார். அற்புதமான ஒரு மெசேஜ். ஆண்டவங்களை பார்த்து கேட்குற, நீங்கள் கேட்டுறாதீங்க, அவன் யார் எப்படி போனால் எனக்கு என்னன்னு இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, நீயே காவலாளி. ஒன்றா இருக்க ஏதேன் தோட்டத்தில் படைச்சாரு. ஆனால் இவங்க பிசாசு இறங்கின உடனே ஒருத்தவனை கொல்றான். ஒருத்தவன் அவன் எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்றான். நீங்க இந்த வேடை கவனிச்சிங்களா? பிசாசு ஏதேன்ல இறங்கின உடனே ஒருவனை பகைக்கிறான், ஒருவனை கொல்லுகிறான். ஒருவன் எப்படி போனா எனக்கு என்னன்னு ஒருத்தவன் சொல்றான். அது எங்க நடந்துச்சு? ஏதேன்ல. இன்னைக்கு எங்க நடக்குது? சபைக்குள்ள நடக்குது. அப்ப இது ஏதேனா சபையா? இது பிசாசு இறங்கின இடமா? தேவன் இறங்குற இடமா? பரிசுத்தாவின் இறங்குற இடமா? ஒருவருக்கு ஒருவர் பகையா இருக்குது. காயின் இங்கே தான் உட்கார்ந்துருக்கு, ஆபேல் இங்கே தான் உட்கார்ந்துருக்கு. முகநாடி வேறுபடுது. இப்ப ஒருத்தவனுடைய அங்கீகரிக்கப்படுது, உடனே முகநாடி வேறுபட்டுச்சு. ஏன் போய் டவுட்டு கேட்கக்கூடாதா? தம்பியா இருந்தா டவுட்டு கேட்கக்கூடாதா? இவங்க தான் அண்ணனாவே இருக்கணும். போய் என்ன பண்ணியிருக்கணுங்க? டே ஆபேல் சொல்லி கொடுறா, எப்படிடா ஓன்ட்ட மட்டும் அங்கீகரிச்சானா கொஞ்சம் சொல்லுவேன். அவன் சொல்லியிருப்பான். இவன் கேட்க மாட்டான். ஒரு அண்ணன், ஒரு மூத்தவர், நாங்கள் தான் மூத்த விசுவாசி. இவன் இந்த பையன் இன்னைக்கு வந்துட்டு இப்படி பேசுறான், இப்படி பண்றான். இவன்ட்டெல்லாம் போய் டவுட்டு கேட்க முடியாது, இவன்ட்டெல்லாம் பேச முடியாது. இவன் சொல்லி நான் கேட்கறதா? இவங்களும் ஒரு ஆளா? யாருன்னா நான் தான் பெரிய ஆள். நேத்து வந்துட்டு சபையில பொறுப்பெடுக்கிறான், இன்னைக்கு வந்துட்டு சபையில பொறுப்பெடுக்கிறான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஏன் தெரிஞ்சா? உங்களுக்கு தெரியலைன்னா போய் கேட்டா என்ன தேஞ்சா போயிருவியா? என்ன உங்க தங்கத்திலேயே செஞ்சு வச்சிருக்கு என்னையும் உங்களையும்? காயின்ட்ட இருந்தது என்ன? ஈகோ. தம்பி சொல்லி கேட்கணுமா? உனக்கு புரியல, அங்கீகரிக்க முடியல, ஆண்டவர் எந்த பலி எடுப்பார் உனக்கு விளங்கலையில, அப்ப நீ கேளு தம்பி, எனக்கு சொல்லித்தா. சொல்லியிருக்கணுமே, கேட்டிருக்கணுமே, கேட்கல. ஈகோ, பகை, கொலை. கடைசியில் என்ன நடந்துச்சு? துரத்தி விட்டார். சபையை ஆண்டவர் அப்படி வைக்கவில்லை. இங்க காயின் ஆபேல்லாம் இருக்கக்கூடாது. ஒற்றுமையா இருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம அல்லேலூயா. இந்த ஒற்றுமை எப்போ வரும் தெரியுமா?
இன்னொருத்தவங்க மேலே கரிசனை வரும்போது தான் உங்களுக்கு இந்த ஒற்றுமை வரும். இன்னொருத்தருடைய வீழ்ச்சியை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் சொல்கிறார், உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய விரும்புகிறாயோ அதிலாவது நீ முதலாவது நீ அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணு, செய். மரியாதை வேணுமா உனக்கு, மரியாதை கொடு. மேன்மை வேணுமா, மேன்மை கொடு. இறக்க வேணுமா, இறக்கத்தை கொடு. மன்னிப்பு வேணுமா, மன்னிப்பை கொடு. உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறியோ அதையெல்லாம் முதலாவது நீ மக்களுக்கு கொடு. இன்னொரு இடத்துல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துரு. என்னுடைய பிறன் யார்? அவன் கேட்குறான், எனக்கு பிறன் யார்? யாருக்கு ஆண்டவரே நான் உதவி செய்ய? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பேன். அந்த பிறன் எங்கே இருக்கான்? ஆப்பிரிக்காவில் இருக்கான், அண்டார்டிகாவில் இருக்கானா? இல்லை, நீ போகிற வழியிலேயே இருக்கிறான், உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், உன் அருகே இருக்கிறான். அவனே உன்னுடைய பிறன். அவனை அன்பு செலுத்தாம, அவனை தூக்கி விடாம, அவனை மதிக்காம நம்ம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவர் பார்த்து நம்மளை சொல்லுவார், தோட்டத்தை விட்டு வெளியில் போ காயினே, உனக்கு இங்கே இடமே பாதுகாப்பு இல்லை. என்னை அனுப்புகிறீரே, என்னை பார்க்கிற எவனும் என்னை கொலை செய்வார். என்னை கொன்றுவாயில் ஆண்டவர். தோட்டத்துக்குள்ள தயவுசெய்து காயினுடைய குணத்தோடு தோட்டத்துக்குள் இருக்க வேண்டாம். தேவனுக்கு அவர்கள் உதவாதவர்கள். நீங்க எவ்வளவு சாதிக்கலாம், யார் கைத்தட்டுக்காக என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? யார் நம்ம பாராட்டணும்? யார் பாராட்டணும்? என்னை யார் பாராட்டணும்? உங்களுடைய பாராட்டு அவசியம் இல்லை. அந்தரங்கத்தை பார்க்கிற என்னுடைய பிதா, நம்முடைய பிதா நம்மை அங்கீகரிக்க வேண்டும். இன்னொருத்தன் முன்னாடி பெருசாக இருக்க, இன்னொருத்தன் புகழணுங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. இன்னொருத்தன் அடிச்சு அவனை ஒன்றும் இல்லாமக்கி நான் மேலே வரணும்னு நான் நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு ஜெபம் பண்ணினார்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணி. எபிரேயர் 7:25 ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண. அப்படின்னா உலக ஜனங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண. எபிரேயர் 7:25 வாசிங்கள் சீக்கிரம். சேருகிறவர்களுக்காக, ஃபியூச்சர் டென்ஸ், சேருகிறவர்களுக்காக. அல்லேலூயா. அப்ப அண்ணாளுக்கு நல்லா கவனிங்க. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அண்ணாள் அழுதாள். அண்ணாள் வயிற்றில் யார் பிறந்தா? சாமுவேல் பிறந்தா. சாமுவேலால் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? தாவீதுக்கு பின்பாக ராஜாக்கள் வந்தார்கள். கடைசியில் யார் வந்தார்? இரட்சகர் இயேசு கிறிஸ்து வந்தார். ஒருத்தவருடைய கண்ணீர் ஒரு முழு சமுதாயத்தையே மாற்றினது. கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் எவர்கள்? நிறைய பேர் வெளியில் என்ன பண்றாங்க? இருக்காங்க. அல்லேலூயா. ஆத்ம பாரம்ங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தேவனுடைய இருதயம் அது. ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறது ஒரு அனுபவம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. உங்களுக்கு எந்த மனுஷனையாவது பார்த்து உங்களுக்கு ஆத்தும பாரம் வந்திருக்கா? ஆத்தும பாரத்தோடு ஒருவன் ஜெபித்தால் அவனுக்குள்ள இன்னும் அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உயிரோட இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? என்னை ஒருவர் காப்பாற்றி விட்டார் என்கிறத நான் அதை உறுதிப்படுத்தணும்னா இன்னொருத்தவனை நான் காப்பாற்றுற இடத்துக்கு என்ன பண்ணணும்? போகணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சுவிசேஷம் அறிவிக்கல? ஏன் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல மனசு வரல? ஏன்னா இவங்களுக்கே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தா மற்றவங்களுக்கு போய் இவங்க சொல்லுவாங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை விசுவாசிகள் சபைகள் இழந்து ரொம்ப நாளாச்சு. அதனாலதான் வெளியில சொல்ல முடியல. நான் விடுதலையாக்கப்பட்டதை
அதை உணரணும்னா அது உண்மையிலே இருக்குதுன்னா நான் மற்றவங்களை விடுதலை ஆயிருங்க அப்படின்னு நான் சொல்லணும். நான் சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். உங்கள் கையிலேயே ஒன்றும் இல்லாத போல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் யாருக்கு என்னதான் நம்ம கொடுத்துருவோம்? ஒருத்தன்ட்ட 100 ரூபா இருந்தால் 50 ரூபா கொடுப்பான். நம்ம பாக்கெட்டை வெறும் பாக்கெட்டாக இருக்கும்போது நம்ம எப்படி கொடுப்போம்? அப்போ சபை செத்த நிலையில் இருப்பதனுடைய அடையாளம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாதது. சுவிசேஷம் அறிவிக்க வாய்ப்புள்ள பிரதர். 2வது, அந்த ஆத்ம பார ஜபமாவது இருக்கணுமே, அது இருக்கணும். 2nd சுவிசேஷம். 2 தானே உயிர். சபை உயிரோடு இருக்கிறதுடைய அடையாளம். உங்களுக்கு ரச்சனிய சேனை என்று ஒன்று இருக்கு. அவர் ஃபுல் நேம் தெரில, பூத் அப்படின்னு 2nd நேமே தான் வரும். அவர் வந்து ரச்சனிய சேனையை உருவாக்கினார். சபை எப்படி அவர் உருவாக்கினார்? அவர் முதல்ல ஒரு விஷன் பார்க்குறார். ஒரு பெரிய கடலில் தத்தளித்து ஜனங்கள் எல்லாரும் முங்கிக்கிட்டு இருக்காங்க. முங்கும்போது ஒரு குட்டி தீவு, மலை மாதிரி ஒரு குட்டி தீவு இருக்குது. சிலர் போய் அதில் கொஞ்சம் பேர் அப்படியே அங்கேருந்து ஒரு மனுஷன் எல்லாரையும் கரை சேர்த்து அந்த இடத்துல சேர்க்குறார், அந்த மலைகளில் சேர்க்குறார். சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே ஒரு கூட்டம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தத்தளிச்சு போய் எப்படியோ அந்த மலையில் ஏறிட்டாங்க. மலையில் ஏறினவங்க என்ன பண்ணாங்கன்னா, கீழே கிடக்கிற தத்தளிக்கிற ஒருவரையும் பார்க்காம மலையில் அவன் உட்கார்றது, அவங்கள மேக்கப் பண்ணிக்கிறது, சாப்பிட்றது, வீடு கட்டுறது, இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே இவங்க இதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே தத்தளிச்சு போய் தான் மேலே ஏறினாங்க உயிர் காப்பாற்றப்பட முடியும். ஆனால் அதுக்கு கீழே உள்ளவங்க இன்னும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எந்த வித உணர்வும் இல்லாமல் அப்படியே சுற்றி வராங்க. இதை தான் வந்து அந்த ஊழியக்காரர் விஷனா பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் ரச்சன்ய சேனை என்ற ஒரு ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். இதனுடைய கருத்து என்ன? பாவத்தில் முங்கி இருக்கிற விசுவாசி சபைக்குள் வந்த உடனே நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னை காப்பாத்திக்கணும். யாரை காப்பாற்றணும்? தன்னை காப்பாற்றணும். தான் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும். ஜெபம் பண்ணா எதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க சொல்லுங்க? எதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க? வீடு இல்லைன்னு ஜெபம் பண்ணுவாங்க, வேலை கிடைக்க ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது நான் உயர்வா இருக்கணும் ஜெபம் பண்ணுவாங்க, நோய் வந்தா ஜெபம் பண்ணுவாங்க. நீ இன்னும் அந்த தண்ணிக்குள்ள தானே கிடந்த, அதுல இருந்து உன்னை மேலே தூக்கிட்டு வந்து மேலே போட்டாரு. கீழே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவன பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உணர்வற்ற தன்மை ஒரு விசுவாசிக்கு வருதுன்னா அவன் கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. அவன் ஆவிலே செத்தவனாய் அல்லது சுயநல விசுவாசியாய் மாறிவிட்டான். நீங்க ரட்சிக்கப்பட்டது தண்ணியில இருந்து பொழைச்சேங்கிறது உண்மைனா, தண்ணியில துடிக்கிறவனை பார்த்து உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். வருமா வராதா? வரலையே. என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார், ஒரு ஊழியம் செய்கிறவர். பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டதுன்னா அடையாளம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை சந்திப்பார், நம்மளை தொடுவார், மனமாற்றாகும், ஆண்டவர் அன்புக்காக நம்ம இருதயம் இயங்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரதர். பிறரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் அல்லது அவங்க மேல கரிசனை இல்லாத யாரும் இன்னும் ரட்சிக்கவே படவில்லை என்று அவர் சொன்னார். சபையில் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சொல்லுவாங்க, யார் ரட்சிக்கப்பட்டார்கள்? ஐயாட்ட கேட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க, மனம் திரும்பினவன், தேவனை சந்திச்சவன், ஆவியில கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவன். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு போர்ஷன், இது உண்மை. ஆனா இதனுடைய பிரதிபலிப்பு நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவனுக்காக இருதயம் துடிக்கணும். ஏன்னா இவன் மேல வந்துட்டான். இப்ப கொரோனா அப்ப வந்து அது கேட்டுச்சோ கேட்கலையோ, ஒரு செட் ஆஃப் மாத்திரை சீக்கிரட்டா ஒரு மெடிக்கல் எல்லாம் கொடுத்தாங்க. கொரோனா வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே சொந்த பந்தங்கள் எல்லாம் சீக்கிரட்டாக மெடிக்கல் ஷாப்பில் அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க. நான் கொடுத்தேன். ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு,
அந்த அந்த ஊரே நிசப்தமாக இருக்கும் பொழுது மெடிக்கலில் ஒரு பேக்கை வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் கேட்டில் இருந்து தூக்கி எரிஞ்சு அந்த மாத்திரையை. நான் ஏன் எரிஞ்சேன்? மாத்திரை கேட்கும் காப்பாற்றலாம். எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. எனக்கு இயேசுவை காமிக்க முடியலன்னா இயேசு வேலைக்கு ஆகாதவர்னு உள்ள அர்த்தம் தான் அது. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யலை, அதான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்கு அவர் என்னத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு நினப்பு. அவர் நிறையா செய்கிறாரு, என்னத்தை செஞ்சிட்டாருங்கிற நினப்புனால தானே உட்காந்துக்கிட்டா, அல்லது எனக்கு மட்டும் போதுங்கிறதுனால தானே மற்றவனுக்கு நம்ம சொல்கிறது இல்லை. இப்போ இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ரட்சிக்கப்பட்டதுடைய அடையாளம் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்தினால்தான் அவன் ரட்சிக்கப்பட்டவன். சபையினுடைய அடையாளம் கிறிஸ்து ஜீவனாய் உள்ளே வந்து மனம் திரும்ப வேண்டும். 2 அடையாளங்களும் நமக்கு தேவை. எதற்கு அவர் நம்மை அழைத்தார்? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். இருளில், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை ஏன் கொண்டு வந்தார்? அவருடைய புண்ணியங்களை சொல்லுங்க அறிவிக்கலைன்னா நீங்க வரலைன்னு அர்த்தம். ஒரு 2 பேரை பற்றி பவுல் சொல்வார், அவர்கள் என்னோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட்டார்கள், அவளுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நமக்கு சந்தோஷமே இல்லையே? இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களாம் நீங்கள் போய் பாருங்க. நானே அதில் குறைவு. நான் ஏதோ அது பண்ணுறதுனால பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க, நான் வெட்கப்பட்டிருக்கேன். பிரதர் பரலோகம் பண்ணும், அவன் இன்னும் வர பரலோகம் போகணும்னு பேசுகிறான்னா அவனுக்கு உள்ள இருக்குது நான் பரலோகம் போவேன்னு சொல்றதுனால தான் பரலோகம் போகணும்னு சொல்றான். உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன், நீங்க நம்ம போய் சொல்லலைனாலே செத்துருவோம். நம்ம வெளியில போய் பரலோகம் போகணும் தயவு செய்து சொல்லுங்க, பரலோகம் போகணும்னு சொல்லுங்க. அப்பதான் நீங்க பரலோகம் போவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும். ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு காரை 1 மாதம் ஸ்டார்ட் பண்ணலைன்னா போச்சு, எல்லாம் செல்ஃப் போயிடும், இன்ஜின் போயிடும், எல்லாம் போயிடும். ஒரு மிக்சி ஓடவில்லைன்னா எல்லாம் போயிடும். மைக்கை போட்டு வச்சுன்னா எல்லாம் போயிடும். நீங்கள் போய் உங்கள் இன்ஜினை ஓட விடலைன்னா, நீங்கள் போய் இயேசுவை பற்றி அறிவிக்காவிட்டால் சீக்கிரத்தில் செத்து விடுவோம். செத்தனிலுடைய அடையாளம் சுவிசேஷம் அறிவிக்காது. சுவிசேஷம் அறிவித்தால் நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள். ஆண்டவர் இனி வரப்போகிறவர்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அதில் லூக்கா 6:12 வந்தவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த 2 பிரேயரும் உங்களுக்கு அவசியமா இல்லையா? கரங்களை வித்துறாள் இல்லையா? சொல்லுங்களேன். என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா, பிரதர் ஸ்பிரிச்சுவலாக இப்படி வளரணும் அப்படி ஐடியா கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கேன். எதுக்கு இருக்கேன்னா, உங்கள்கிட்ட பேசும்போதே எனக்குள்ள ஒரு ஜீவன் வந்துவிடும். அல்லேலூயா. வெளியில் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போதே எனக்குள்ள ஒரு ஜீவன் வந்துடும். நான் அப்படியே சும்மா இருந்தேன். 11 ஆண்டுகள் சும்மா இருந்தேன். அழைப்பு இருந்தது, ஆண்டவர் கரெக்டாக கூப்பிடல, அப்படியே இருந்தேன். சரியான பின்மாற்றத்துக்குள்ளே இருந்தேன். கிறிஸ்டியானையா பற்றி சொல்லுவாங்க, சூசப்பாஸ் சொல்லும் போது, அவரை பிரசங்கம் பண்ணாமல் ரூமில் அடைச்சி போட்டாலே அவர் செத்துருவார். பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சுவிசேஷம் சொல்லிட்டு அதை நிறுத்தினா அவங்க செத்துருவாங்க. நீங்கள் சாகாமல் இருக்க ஒரு வழியை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஆத்மாவில் ஜீவன் இல்லை, இங்கே வர தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. நீ என்ன உண்மையில் தூங்குறத சொல்கிறனா பின்மாற்றத்தை சொல்கிறா? இல்லை. தேவன் மேலே உள்ள அன்பு, தேவன் மேலே உள்ள பாசம், தேவன் மேலே உள்ள அந்த உயிர் நாடி உங்களுக்கு குறைஞ்சி ஏனோ தானோ, அதாவது ஆவியில் சாகிறதுனா என்ன தெரியுமா? ஏனோ தானோன்னு தேவனை பின்பற்றுறது. ஞாயிற்றுக்கிழமை நான் போகணுமே, ஜெபம் பண்ணணுமே, பைபிள் படிக்கணுமே, அப்படி இல்லை. என்னால் இருக்க முடியல, பைபிள் படிக்காமல் இருக்க முடியல, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியல. பைத்தியத்தை போல ஒரு அலைஞ்சாதான் ஆவியில் ஜீவனாக இருக்கிறான். சொல்லி சொல்லி கடமைக்காக ஒரு ஆள் செஞ்சிச்சுன்னா அவன் செத்த நிலைமையில் இருக்கிறான். தூங்குகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. சபையை கர்த்தருடைய தட்டி எழுப்புவாராக.
இவ்வளோ நேரம் பேசிக்கிருக்கேன், குறிப்பிட்ட டயத்து கிராஸ் ஆகி தான் போகுது. இப்பயே ஒரு கடமைக்காக உட்கார்ந்துருக்கிறோம்னா அதுவே நம்மளால முடியல. நானும் பேசி ஆகணும்னு பேசினா அதுவும் எனக்கு ஜீவன் இல்லாததுதான். எதை செய்தாலும் உணர்வு பூர்வமாக என்ன பண்ணணும் சொல்லுங்க, செய்யணும். ஜீவன், ஒரு ஜீவன். இப்போ நம்மலாம் உங்களை ஆள் மனசில் ஆண்டவர் பார்த்தாருன்னா இருதயத்தில் ஒன்று எழுதியிருக்கோம், தலை எழுத்து வேற வழி இல்லை, அவ்வளோதான் அப்படிங்கிற வேடை மாற்றி போட்டு வேற வழியில் செஞ்சு ஆகணும். இல்லைன்னா ஆண்டவர் அடிப்பார். இது ஜெபம் பண்ணலைன்னா இன்னைக்கு நமக்கு நாளே நல்லா இருக்காது. சபைக்கு போகலைன்னா சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, இதுக்காக தானே பின்பற்றோம். எவ்வளோ தூரம் நடந்து ஓடி இருக்கோம் சபைக்கு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம மத்தியில் இருந்து மறித்த ஐயா தானி இல்லையா நினச்சி பாருங்க. எனக்கு குட்டி பிள்ளையா நான் இருக்கும்போது அங்கே எவ்வளவு நடந்தே வாழ்க்கையை முடிச்சாங்க. நடந்தே முடியுமா இன்னைக்கு? நம்ம என்ன சொல்லுவோம், பஸ் வரலைன்னு வீட்டில் என்ன பண்ணிடுவோம். அப்போ எது நடக்க வச்சிச்சு? உயிர் தான் நடக்க வச்சிச்சு. உள்ள இருக்கிற ஜீவன் அவங்களுக்கு ரொம்ப வசனம், ரொம்ப நம்மளை மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியலனாலும் உள்ள உயிர் இருந்துச்சு. இந்த உயிர் தான் இன்னைக்கு சபைக்கு தேவை. இன்னைக்கு நடக்க முடியுமா? அடுத்த தெருல இருந்து வர மாட்டோம். என்ன சேது, நான் நல்லவன்னு சொல்ல, என்னையும் சேர்த்த அடுத்ததுலேருந்து வர மாட்டோம், இங்கேருந்து போக மாட்டோம். சொகுசா நமக்கு எல்லாமே கிடைக்கணும். நடந்து வந்த நாட்கள் மணியே பார்ப்போம். நானாக இருந்தாலும் சரி பார்ப்பேன். அதெல்லாம் இப்போ தான் நம்ம மாறினா தான் நம்ம பேசும்போது எவனும் மணியை பார்க்க மாட்டான்னு நான் பார்க்கறது இல்லை. அப்போல்லாம் மைக்கை பிடிச்சிட்டாங்கன்னா தேவ சித்தம் தான், தேவ சித்தம். கஞ்சியும் துவையலும் 2 மணிக்கு திங்கிறோமா, 3 மணிக்கு திங்கிறோமா, 4 மணிக்கு திங்கிறோமான்னு கடவுள் அன்னைக்கு என்ன எழுதி வச்சாரோ அதுதான். அப்படியே உட்காந்துருப்போம். முடிச்சுட்டு யாரும் கிளம்பாம ஜக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்போம். அவர் அப்படியே சுவிசேஷ ஊழியத்துக்கு போவாங்க. இப்படியே தானே இருந்துச்சு. உள்ள உயிர் இருந்துச்சு. சொல்லி யாரையும் செய்யலை, கடமைக்கு எதுவுமே நடக்கலை. ஆனா இன்னைக்கு எல்லாமே கடமைக்கு தான் நடக்குது. இது நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஊழியர்களும் கடமைக்கு தான் ஊழியம் செய்ய, எல்லாரும் இல்லை, 99% கடமைக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க. 99 விசுவாசி கடமைக்கு தான் விசுவாசி. இதுதான் கர்த்தர் வருகிற சரியான நேரம். ஏன்னா சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று கற்பவதி டேட்டு இன்னும் 2 நாள் இருக்குதுன்னு பாட்டுக்கு இருப்பாங்க. பட்டக்குன்னு வயிறு வலிக்கு, ஆட்டோவும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. தண்ணி குடம் உடஞ்சிருச்சு, சர்வ பானை சில்வர் பானை உடஞ்சிருச்சு சொல்ல வேண்டியதான். திடீரென்று கர்த்தர் வருவார். எப்போ வருவார்? சமாதானம் சௌக்கியம் எல்லாம் கரெக்டாக, நான் நல்லா இருக்கேன். எப்போ வந்தார் ஆண்டவர்? மணவாளன் எப்போ வந்தார்? மணவாட்டியை பார்க்க தூங்கும் போது வந்தார். வருகை எப்பப்பா வரும்? நம்ம எல்லாம் தூங்கும் போது வரும். ஆவியில் அசதியா இருக்கும் போது வரும். கடமைக்காக வாழும் போது வரும். செத்த நிலையில் இருக்கும்போது வரும். உங்களுக்கு உயிர் வேணும்னா உங்களுக்கு நான் சொல்ற என்னுடைய தாழ்மையான, சின்னவனாக தான் நான் தாழ்மையாக சொல்றேன் அட்வைஸ், புறப்பட்டு போங்கள். அப்படி இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்கள். சுயநலத்தை எந்த விசுவாசி விடுகிறாரோ அந்த விசுவாசி பிரகாசித்திருப்பார். அவனவன் தனக்கானவையில் அல்ல பிறடுக்கானவைகளை நோக்குவான. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் மாற்றுவாராக. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணி நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி உறுதியாக சொல்றேன், 1 மாசமாகிலும் நீங்க உங்க ஜெபத்தை உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு மணி நேரத்தில் 1/4 மணி நேரம் வச்சுட்டு 3/4 மணி நேரத்தை சபைக்காகவும் தீவுக்காகவும் இந்தியாவுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறுதா இல்லையான்னு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜெபம் தனக்காகவும் இருந்தது, விசுவாசிகளுக்காகவும் இருந்தது. மற்ற யாருக்காக இருந்துச்சு? பிறருக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் இருந்தது. லாஸ்டா ஒன்று வாசித்து நான் முடிக்க போகிறேன். லூக்கா 23:34 வாசிங்கள், சுருக்கமாக முடிச்சிடலாம். சரி. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்ய. நான் என்னென்ன ஜெபம் சொன்னேன் வரிசையை சொல்லுங்க பாப்போம். எனக்கே மறந்துடும். ஃபர்ஸ்ட் என்னது? தனிஜபம். 2வது, 3வது அல்லது முக்கிய முடிவுகளை எடுக்க ஜெபம். அடுத்து
விசுவாசிகளுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக. ஓகே, லாஸ்டா பிறரை மன்னிக்கும்படி ஒரு ஜெபம் என்ன பண்ணணுமா? பண்ணணுமா? அல்லேலூயா. உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிற போல நீங்களும் பூரண சற்குணராய் மாற விரும்பினால், ஆண்டு சொல்ற வார்த்தை, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வர்ஷிக்கப்படுங்க. நம்ம மேல மட்டும் மழை பெய்யுதா சொல்லுங்க? நீதிமானுக்கு மட்டும் மழை பெய்யணும்னா ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக சவர் தான் மாட்டி வைக்கணும். நம்ம தலையில மட்டும் மழை பெய்யும். அப்போ எல்லாருக்கும் மழை பெய்யுது, எல்லாருக்கும் வெயில் அடிக்குது. ஆண்டு சொல்றாரு, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், நீனும் எல்லாரையும் நேசி. பிறரை மன்னிக்கணும். உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவள் ஆசீர்வதி, அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த இடத்த எப்போ பிடிக்கிறது? இந்த இடத்துக்கு நம்ம வரணுமே, பரிசுத்தத்துடைய பூரணத்துக்கு வரணுமே. இந்த வசனத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவோம், இதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சிருவோம், பகை விரோதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சு. சபைக்கு சண்டை. 60 சபை இருக்கு தீவுக்குள்ள. குறை சொல்லுவாங்க, நடிப்பு பார்த்து சும்மா சோத்திரம். அப்படி என்னைக்கு அந்த இடத்த பிடிக்கிறது? நம்ம ஆண்டுடைய இடத்த பரிசுத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த சத்தியம் இந்த சத்தியம் எந்த சத்தியம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்ச மத்தையில் 5, 6 தான் பூரண சத்தியம். இதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு பேசினது ரொம்ப ஹார்டஸ்ட், ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள் அந்த 5, 6 அதிகாரங்கள் எழுதியிருப்பார். அதை ஒருத்தன் கடைபிடிச்சிட்டான்னா அவன் பெரிய ஆள். நிறைய பேசுவான், உலகத்தை தியாகம் பண்ணு, அதை தியாகம் பண்ணு, இதை தியாகம் பண்ணு, வேலையை தியாகம் பண்ணு சொல்லுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. இதை ஒன்றும் இந்த வசனத்துக்கு வர சொல்லுங்க. உன்னை அடிக்கிறவனுக்கு இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடு. ஐயா கொடுக்க கூட செஞ்சிடலாம், ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண சொல்றீங்களாமா? ஒரு ஆளு அவனுக்கு ஒரு ஜெபம், இதை கைய கால முறிய ஆண்டவரே, ஆண்டோட பொதும்பி அழுகிறது, நீர் பார்த்துக்கிற ஆண்டவரே, நீ செய்ய ஆண்டவரே, எனக்குலாம் அப்படி பண்றாங்க ஆண்டவரே, இதை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, என் எதிராளிக்கு நடக்கிறதை என் கண் பார்க்கணும்னு சங்கீதத்தில் எடுப்பான். அந்த எதிராளி யார்? பிசாசு. எதிராளி அழிகிறத பார்க்கணும், அவன் சாவறதை பார்க்கணும், இவன் ஒன்றும் இல்லாமல் பார்க்கணும். தாவீது எழுதுவான், அவன் என் எதிராளி கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் சாவானாக, அவன் பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்களாக. பைபிளில் இருக்கு. சிலர்லாம் எடுக்கிறாங்களோ என்னன்னு தெரியல, இந்த எதிராக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக எடுத்து, அவன் மகன் பிச்சை எடுப்பானாக, அவன் கடல்ல சாவானாக, அவன் கடனை வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருப்பானாக. இப்படியே இருக்குது சங்கீதத்தில். ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? பிதாவே இவர்களுக்கு. இந்த இடத்த ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா இதுக்கு மேல அவன் பிடிக்க வேண்டிய இடம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதுக்குள்ள மன்னிப்பு வருகிறது, இதுக்குள்ள தாழ்மை வருகிறது, இதற்குள்ள எல்லா பொறுமை வருகிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்க சிங்கிளா ஒரு ஆளா இருக்கிறவரை நீங்க பாவம் செய்ய வேண்டிய எந்தவித வாய்ப்பும் உங்களுக்கு இல்லை. ஒரே ஆளை உங்களை ரூம்ல அடைச்சு போட்டா நீங்க யாரையும் பகைக்கவே மாட்டீங்க, யார்ட்டையும் பெருமையா இருக்க மாட்டீங்க. நீங்களே பெருமையா ரூம்குள்ள யாராவது பெருமையா இருங்க, அப்படியே நடக்க வேண்டியதான். 2-3 தடவை நடந்துட்டு விழுந்துருவீங்க, அவ்வளவுதான். ஒருத்தவனை அடிச்சு தான் நான் பெரிய ஆளாம்னா இன்னொருத்தன் எனக்கு தேவைப்படுகிறான், இன்னொருத்தனை பகைக்கணும்னா இன்னொருத்தன் எனக்கு தேவைப்படுகிறான். ஆண்டவர் சொசைட்டியோட தான் நம்மளை வாழ வைக்கிறார். மனுஷன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் அதே மனிதர்களுக்கு முன்பாக தான் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சாதிச்சு காமிக்கணும். அல்லேலூயா. எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டையே வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவன் ஒரு பிள்ளையா இருப்பான். நீ உனக்கு அண்ணன் இல்லை தம்பி இல்லை, உனக்கு சண்டையே வராது. நான் கடைசி வர இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே சொல்லலாம், இவ மாமி மாமனாரும் இவ கல்யாணம் முடிச்சு வரும்போதே செத்து போயிருக்குங்க 2. இவ கடைசி வர. அப்போ நீ ஒன்னேவே பார்த்துக்கிட்டு இப்போ பிளே பண்ண கிரவுண்டே இல்லை, ஆனால் பெரிய பிளேயர். சொசைட்டிக்கு நடுவில் தான் நீங்கள் வாழணும். பிரச்சனை தூண்டுகிறவர்கள், பிரச்சனையை பண்ணுகிறவர்களுக்கு நடுவில் தான் நீ பிரச்சனை பண்ணாதவன் என்று சாட்சி எடுக்கணும். நான் ஒதுங்கி போய் நான் அப்படியே நான் நல்லவனா வாழ்றேன்னு சொல்லக்கூடாது. கூட்டத்துக்கு நடுவே வாழ்ந்து நீங்கள் பார்க்கணும். அவர் வேதபாரகர் பரிசேயர் கூட்டங்களுக்கு நடுவே இருந்து தேவன் பரிசுத்தராய் காண்பித்தார்.
சங்கீதம் 22 காளைகளும் பாசான் எருதுகளும் என்னை சூழ இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதுதான் அதே சங்கீதம் 22 ஸ்டார்டிங்ல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, எல்லாம் கைவிட்டு எல்லா எதிரிகளும் சூழ்ந்து, நாய்கள் சூழ்ந்திருக்கிறது, பாசான் எருதுகள் சூழ்ந்திருக்கிறது. இதுக்கு நடுவுல இரட்சகர் இயேசு ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னி. தனி காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லல. நாய் இருக்குது, எருது இருக்குது, காண்டா மிருகங்கள் இருக்கிறது. அதில் அந்த சங்கீதம் முழுசும் படிக்க 22 இவ்வளவு காட்டு மிருகங்கள் கூட்டத்தின் நடுவே ஒருவர் இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னி. உங்கள் மருமகள் இருப்பாள், உங்கள் மனைவி சண்டை போடுவாங்க, உங்கள் மாமியார் சண்டை போடுவாங்க, உங்கள் கணவனார் சண்டை போடுவாங்க, உங்கள் மாமனார் சண்டை போடுவாங்க, உங்கள் நாத்தனாவா கொழுந்தையா என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க, எல்லாரும் சண்டை போடுவாங்க. கூட்டத்தை விட்டு ஓடி பரிசுத்தமான காமிக்க நினைக்காதீங்க. கூட்டத்துக்கு நடுவே தான் உன்னுடைய பலன் விளங்கும். அதுக்கு நடுவில் நீ ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் நீ மன்னிக்கிறவள் என்று. அதுக்கு நடுவே நீ காமிக்கணும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவள் என்று. அதுக்கு நடுவே நீங்கள் பொறுமை உள்ளவள் என்று காண்பிக்கணும். தப்பிச்சு தனியாக நம்ம நின்று யாரோடையும் நான் ஒதுங்கி நான் பரிசுத்தமான காமிப்பேங்கிறது தவறு. பிரச்சனை இல்லாமல் நான் நல்லவனா காமிப்பேங்கிறது தவறு. பிரச்சனைகளுக்கு நடுவே, கஷ்டங்களுக்கு நடுவே தான் கர்த்தர் நம்மை உருவாக்க நினைக்கிறார். அதுக்கு நடுவே நீங்கள் பரிசுத்தமானாங்க. அதுதான் முள்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளெல்லாம் குத்தும் போது அதுலேருந்து மனம் வருது பாருங்க. கிழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை கீறிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை. இதுக்கு நடுவில் தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நான் அன்புள்ளவன், நான் பாசமுள்ளவன், நான் பகைக்காதவன், நான் கோபப்படாதவன். ஏன்னா நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை. இந்த பலன் அவர்கிட்ட இருந்து இறங்கி வரணும். அப்பத்தான் நீ உண்மையிலே பரிசுத்தவான். அப்ப என்ன சொன்னாரு? இவர்களுக்கு மன்னி. அந்த சூழ்நிலை உங்களுக்கு அப்படி சொல்ல விரும்புகிறேன். கல்லனுக்கு நடுவே தொங்குகிறார், அப்பொழுதுதான் சொல்றார் இவர்களுக்கு. அப்படின்னா உங்களை கல்லன்கிற பட்டத்தை என்ன பண்ணுவாங்க? சூட்டுவாங்க. குற்றவாளியாய் உங்களை தீர்க்கிற இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டும், பிதாவே இவர்களுக்கு. கல்லனுக்கு நடுவே தொங்க விடும் உங்க கூட்டம். இவன் தான் பண்ணாரு, இந்த பிரதர் தான் பண்ணாரு, இவர் மோசமானவர். அதான் 2 கல்லனுக்கு நடுவே தொங்குகிறது. சிலுவை, நிந்தை, அவமானப்படுத்தி நிந்திப்பாங்க, குற்றஞ்சாட்டுவாங்க, பொய்யான வார்த்தைகளை சொல்லுவார்கள், உங்களை தொங்க விடுவார்கள், துப்புவார்கள், ஏளனப்படுத்துவார்கள். ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது வித்தியாசமா சொன்னார், ஐயா நான் மட்டும் சிலுவையில் அரைஞ்சிருந்தா, என்னை மட்டும் சிலுவையில் இயேசு அரைஞ்சிருந்தா, இயேசுவை போல இவங்க எல்லாரும் என்னை கேவலமாக பேசும்போது இறங்கி வந்து போடுவடன் போட்டுட்டு திருப்பி போய் என்ன பண்ணிக்கிறேன்? இயேசுநாதர் வரலையா, அடிச்ச ஆணியில் அப்படியே நின்றாருப்பா சாகிறவர். நம்ம சிலுவை விட்டு ரொம்ப நேரம் இறங்கி வந்து அடிச்சுட்டு திருப்பி போய் சிலுவை. ஞாயிற்றுக்கிழமை சிலுவையில் அறையப்படுவோம், திங்கள் டு சனிக்கிழமை வர புகுந்து விளையாடும். காதை வெட்டுறான், அதான் தூக்கி ஒட்டிட்டு அந்த இடத்துல ஒரு ஹீலிங். மேலே தூங்கிக்கிட்டு அங்கே ஒரு அன்பான வார்த்தை. ஒருவன் தூசித்தான், டேய் கள்ளப்பையில யாரை நினச்சிக்கிருக்க, நான் யாரும் தெரியுமா, நான் தொங்குறேன்னு கேவலமாக பேசுறியா, நீ இன்னைக்கு செத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவிட. அப்படிலாம் பேசலை. ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருப்பான், அப்படியே பார்க்குறாரு. இங்கிட்ட ஒருத்தன் பேசுகிறான், இங்கே ஒருத்தன் பேசுகிறான், இங்கே ஒருத்தன், நீ தேவனுடைய குமாரன், நான் கீழே இறங்கி வா. துப்புறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மன்னியும் மன்னியும். பரிசுத்தருடைய உச்ச நிலை இதுதான். பரிசுத்தருடைய உச்ச நிலை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதுக்கு அவ என்ன பாவம் செஞ்சாலும் அது ஈடே கிடையாது, மன்னியும். அன்பு தான் கடைசியில் ஜெயிச்சிச்சு. எது ஜெயிச்சிச்சு சொல்லுங்க? அன்பு தான் ஜெயிச்சு. உங்களுக்கு அந்த இருதயம் இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிறரை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தருவீரா, கோபத்தை குறைக்க ஆண்டவர், டென்ஷனை குறைக்க ஆண்டவர். நிறைய பேர் டென்ஷனு வாயை புத்துக்கிட்டு வந்துடும், எனக்கெல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம கோவப்பட்ட உடனே நம்முடைய கோவப்படுற வைக்கிறத பிசாசு, கோவப்பட்ட உடனே உங்களுடைய ஆத்மா ஜீவனை இழந்துடும். நீங்கள் அடுத்த என்னதுமா பண்ணுவீங்க? கோவப்பட்டுட்டு அந்த செகண்ட் முடிச்சிருவீங்க. அடுத்த என்னதுமா சொல்லுவீங்க? ஆமாம்
ஜெபம் பண்ணி என்னத்தை பண்ண. நான்லாம் நிறைய கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கேன். டென்ஷன் ஆகிட்டேன் பேசிட்டோம்னா அடுத்து நான் வரல பிரதர், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி. ஏன்னா கூட்டு டயத்தில் தான் டென்ஷன் ஆக்கி வாயை பேச வச்சுருவான். இங்கே போயிட்டு என்னால் பேசவே முடியாது. அதனால நான் நிறுத்தின காலங்கள் உண்டு. அதனால எனக்கு தெரியும் எப்போ இவன் போராடுவான்னு தெரியும். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைனா சனிக்கிழமை நைட்டு போராடுவான். ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறோம்னா அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போராடுவான். எப்போ மீட்டிங் இருக்கோ அப்போ ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தயாராக ஆட்களை வச்சுருப்பான். நீங்கள் லூஸ் ஸ்டாக் விட்டீங்க, அதான் கோபம் பட்டாலும் நீங்கள் பாவம் செய்யற. வாயில் லூஸ் ஸ்டாக் விட்டுட்டீங்கன்னு அவங்க ஆத்மா கலங்கிடும். அப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிடுறீங்க. நாங்கள் ப்ரேயரை கேன்சல் பண்ணோம், நீங்கள் உங்கள் ஜெபத்தை கேன்சல் பண்ணிடுறீங்க. வீட்டு ஜெபத்துக்கு முன்னாடி சண்டை வந்துடும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போ, மூடு சரியில்லை, நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு பெரிய மனம் குழப்பமாயிட்டு, நான் ஜெபம் பண்ண முடியாது, போ, பைபிள் படிக்கல, போ. ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டு பைபிள் படிக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? வீட்டு சண்டை, குடும்ப சண்டையில் ப்ரேயர் கட்டு, பைபிள் ரீடிங் கட்டு, சபை கட்டு. ஆண்டவர் சொல்றாரு, அதான் வேணாம்ப்பா, மன்னிச்சிரு, மறந்துரு. அது முடியலைனாலும் என்னுடைய சின்ன அட்வைஸ், மன்னிக்க முடியல, மறக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஒன்றா பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துருங்க. தயவுசெய்து பேசிடாதீங்க. பேசிட்டா வாழ்க்கை முடிஞ்சிச்சு. பேசாமல் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணுமோ அப்படியே இருக்கு. அதுக்கு பதிலாக கையில் ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது பேசாமல் வாயை பற்றிட்டிங்கன்னா, ஏன்னா வாயில் தான் இருதயத்தில் உள்ள எல்லா மதியனும் வாயில் பொங்கி வரும். இப்போ நீ என்னை கோபப்படுத்திட்டீங்கன்னா, பல்ல கடிச்சிட்டு நான் இருந்துட்டேன்னா, கோபம் இருக்கிறது உண்மை, பாவம் தான். ஆனால் என் வார்த்தையா வெளியில் வரல, அது அப்படி நின்றுச்சு. வார்த்தையை கொட்டிட்டா எடுக்க முடியாது. அப்படி வார்த்தை உள்ளே இருந்து இருதயத்திலிருந்து பொங்கி வர பிசாசு கோபப்படுத்திக்கிட்டே இருப்பான். அது வெளியில் வந்து பொங்கி உளுந்த உடனே அவன் வேலை அவனுக்கு என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதோட உங்கள் சமாதானம் கெட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், பிறரை மன்னியுங்கள். எப்போ மன்னிக்கணும்? கல்லனுக்கு நடுவே தொங்க போட்டு குற்றஞ்சாட்டினாலும் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். சிலுவையில தொங்க போட்டு உங்களை நிந்திச்சாலும் என்ன பண்ணணும்? மன்னி. ஆண்டவரா இயேசுவையே நோக்கி பாரு. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை தருவாரா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஜெபம் பண்ணி நாம் நிறைவு செய்வோம்.